கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்பான சகோதர சகோதரிகளே, உன்னதமான தேவனுடைய பரிசுத்தவான்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொழுது கொள்கிற பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களே, இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகரும் நமக்கெல்லாம் தலையுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பரலோகத்தின் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை மற்றும் இரக்கத்தினால நம்ம கடந்த நாட்கள்ல தேவனுடைய நேசகுமாரர் நம்முடைய அன்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தை நம்ம நினைவு கூர்ந்தோம். அதனைத் தொடர்ந்து நம்ம உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதலும் ரொம்ப முக்கியமானது. அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இன்னைக்கு பாடின பாடல் கூட இரண்டாவது பாடல் ரொம்ப அருமையான பாடல் அது. ஆனா நம்ம எல்லாமே ஏன் இப்படி சோகமா பாடணும்னு சொல்லி தெரியல எனக்கு. தெரிந்த பாடல் எப்படி வேணா பாடலாம். இதுல நம்ம பாடல் எப்படி வேணா பாடிக்கலாம். அதுல சரி, நான் என்ன சொல்றேன்னா, என்ன பாடலா இருந்தாலும் அதை சந்தோஷமா உணர்ந்து ஃபீல் பண்ணி இருதயத்திலிருந்து தேவனுக்கும் தேவனுடைய குமாரனுக்கும் நன்றிகள் எடுத்து பாடுவோம். பார்த்த மாற்றம் எப்ப வேணா சூழ்நிலைக்கு ஏற்ற மாறும். சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி நான் பாடல மாத்துறேன். அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த பாடல் தான் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துற பாடல் தான் அது. அதனால இந்த விஷயங்களை பெருசுப்படுத்தாம அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா உயிர்த்தல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம் இல்லைங்களா? ஒரு காலத்துல பேர் சபையில் இருந்தபோது பாட்டு எப்படி போனோம், நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியோட எவ்வளவு சந்தோஷத்தோட போனோம். ஆனா இப்ப பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா வேதனையா இருக்குது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ச்சியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய இந்த சூழ்நிலையில அப்படியே விட்டுட்டு சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கவனம் செலுத்தலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாடத்தினுடைய தலைப்பு இயேசுவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்திற்கான ஆதார வசனம் எங்க படிக்கலாம்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஆமாங்க, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதர் பிரதர் அசலுடைய அருமையான தியானம், ரீபின்ஸ் 33:74, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அந்த தலைப்பை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா, ஆமா அன்பான சகோதர சகோதரி. பொதுவாக உயிர்த்தெழுதல் குறித்து இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல எல்லாத்தையும் ஒரு பேட்டி எடுத்தோம் அப்படின்னா எத்தனை பேர் நம்பிக்கை வச்சிருக்காங்க? பொதுவா கிறிஸ்துவ குடும்பத்துல எத்தனை பேர் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா ரொம்ப கம்மி தான். கிறிஸ்துவ குடும்பத்தை பொறுத்தளவு உயிர்த்தெழுதல் விசுவாசம் வைக்காத கிறிஸ்தவர்களும் உண்டு. ஆனா உயிர்த்தலின் மீது நம்பிக்கை வைத்திருக்க கிறிஸ்தவர்கள் லிஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த நம்பிக்கை வைத்திருக்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே வித்தியாசங்கள் இருக்குது. என்ன வித்தியாசம்? உயிர்த்து எழுதல அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் சொற்பம், சிலர் தான் அப்படின்னு நம்முடைய சகோதரர் சொல்றாரு. அப்ப உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறாங்க, ஆனா தவறா நம்பிட்டு இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் இருக்க சகோதர சகோதரிகள் தான் ஏராளமானோர் இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இங்க கூட பாருங்களேன், இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல உயிர்த்தெழுதலை பத்தி பவுல் ஏன் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் வாழ்ந்த நாட்கள்ல கூட கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களே சிலர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உயிர்த்தெழுதல் மீது என்ன பண்ணல, அவங்க நம்பிக்கை வைக்கல. அதனால அன்பான சகோதர சகோதரி, இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய நம்பிக்கை விருதா, என்னுடைய பிரசங்கம் விருதா அப்படின்னு சொல்லி பவுல் என்ன பண்ணுவாருங்க, பேசுவார். ஏன் இப்படி பேசினார் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த கொரிந்து சபைக்குள்ள ஒரு வகுப்பா இருந்தாங்க. அவங்க உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாங்க. எப்படி யூத வகுப்பார்ல சதுசேயர்னு சொல்லி ஒரு பிரிவினர் இருந்தாங்க. அவங்க உயிர்த்தெழுதல் மீது அவங்களுக்கு என்ன இல்லைங்க, நம்பிக்கை இல்லைங்க. அதாவது தேவனை விசுவாசிச்சாங்க, நியாயப்பிரமாணத்தை விசுவாசிச்சாங்க, முடிஞ்ச அளவு நியாயப்பிரமாணத்தை செய்ய முயற்சிகள் எடுத்தாங்க. இந்த பூமியில சந்தோஷமா வாழ்ற வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். மறிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன இல்லைங்க, எந்த நம்பிக்கையும் இல்லைன்றது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா இந்த
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கொரிந்து சபையில இருந்துட்ட கிறிஸ்தவர்கள் இவங்களுக்கு கூட உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை வைக்கல. ஆனா வித்தியாசம் இருக்கு. சதுசேயருடைய நம்பிக்கைக்கும் இவங்களுடைய நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்ன நம்பிக்கை அப்படின்னா, பாருங்க, இந்த கொரிந்து சபையில இருந்துட்ட அநேகர் வந்து கிரேக்க கலாச்சாரத்துல வந்து உள்ள வந்தவங்க புறஜாதிகள் இல்லைங்களா? கிரேக்கர்கள்னு சொல்லும்போது நம்ம மைண்டுக்கு என்ன ஞாபகம் வருங்க? பயங்கர ஞானிகள், தத்துவ ஞானிகள் அந்த கிரேக்கர்கள நிறைய இருந்திருக்குங்க. கிரேட் அலெக்சாண்டர் அவரும் கூட எந்த ஒரு இதை சேர்ந்தவருங்க, கிரேக்க ஒரு வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இல்லைங்களா? பயங்கர ஞானம், சின்ன வயசுலயே உலகத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ற அளவுக்கு வளர்ச்சி காணப்படுச்சவருக்கு. அப்போ இந்த கொரிந்திய சபைக்குள்ள இருந்துட்ட கிறிஸ்தவர்கள் சிலர் ஏற்கனவே கிறிஸ்தவ அனுபவத்தை வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, பிளாட்டோ, அப்புறம் இன்னும் சில தத்துவ ஞானிகளுடைய போதனைகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, நம்பி இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை கேட்கிற வாய்ப்பு கிடைக்குது. இந்த பிளேட்டோ அப்படின்றவர் வந்து கிரேக்க தத்துவ ஞானி, புகழ்பெற்ற கிரேக்க தத்துவ ஞானி. இவருடைய போதனை வந்து பேர் பெற்ற போதனையா இருந்துச்சு அந்த நாட்கள்ல. அப்ப அதுல முக்கியமான போதனை என்னன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஆத்மாவிற்கு அழிவு இல்லை. ஏதேன் தோட்டத்துல சாத்தான் சொன்ன அதே பொய் தான் பிளேட்டோவோட நம்பிக்கையா இருந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆத்மாவிற்கு அழிவு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மரணத்தின் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா, சரீரத்திலிருந்து முழுமையான விடுதலை ஆத்மாவுக்கு கிடைக்குதுன்னு நம்புறாங்க. அதாவது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த ஆத்மா வந்து சரீரத்துக்குள்ள சிறைப்பட்டு இருக்குது, ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது. ஆனா ஒரு மனுஷன் மரிக்கும் போது இப்ப ஆத்மா என்ன ஆயிருது, ஃப்ரீ ஆயிருது அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கை. சரி, ஆத்மா அப்படி என்ன ஆகும்? அது அழியாதனால டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து வேறு வேறு பரிணாமங்கள் நோக்கி அது போயிட்டே இருக்கும். அதனால மனுஷனுக்கு மரணம்ன்றது இல்ல. முக்கியமா மனுஷனுடைய ஆத்மாவிற்கு மரணம் என்பது இல்லைன்றது யாருடைய நம்பிக்கை? இந்த பிளாட்டோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில இருந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததுனால சுவிசேஷத்தையும் அந்த கிரேக்க ஞானத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி சில பேர் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உயிர்த்தெழுதல் அவசியம் கிடையாது. ஏன்னா மரிக்கிறவங்களுக்கு தானே உயிர்த்தெழுதல், ஆத்மா தான் மரிக்கலையே, அப்புறம் எதுக்கு உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அன்பான சகோதர சகோதரர், இயேசு கிறிஸ்துவ கூட அவங்க எப்படி விசுவாசிக்காங்க அப்படின்னா, அவர் மரிக்கல, அவருடைய சரீரம் தான் மரிச்சதுன்னு சொல்லிட்டு. அப்ப அன்பான சகோதர, இது போன்ற குழப்பங்கள் அந்த நாட்கள் இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து மரிச்சதும் உண்மை, அவர் உயிரோடு எழுந்ததும் உண்மைன்னு சொல்லி அப்போ பவுல் இந்த நிருபத்தை எழுதினார். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, அந்த நாட்கள்ல மாத்திரமல்ல, இந்த நாட்கள்லயும் கூட என்ன மாதிரி உபதேசம் காணப்படுதுங்க? ஆத்மாவிற்கு அழிவு இல்லைன்ற உபதேசம் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கு இல்லைங்களா? ஒரு காலத்துல நாமளும் இப்படிதான் இருந்தோம், அந்த நம்பிக்கையில தான் இருந்தோம் இல்லைங்களா? அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுதல் பத்தி சரியான புரிதல் வேணும் அப்படின்னா, முதலாவது மரணம் பத்தின சரிதான புரிதல் இருந்தா மாத்திரம்தான் உயிர்த்தெழுதலை பத்தி நம்ம புரிந்து கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரி, அப்படி மூத்த சகோதரர் என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாருன்னா, மரணம்னா என்ன? ஒரு மனுஷன் மரிச்சதுக்கு அப்புறமா அவரால் என்ன பண்ண முடியாது? சிந்திக்க முடியாது, யோசிக்க முடியாது, சிரிக்க முடியாது, அழ முடியாது, பழி வாங்க முடியாது இல்லைங்களா? எதுவுமே என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. அதான் மரணம். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தான் என்ன புரிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, உயிர்த்தெழுதல்னா என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி நீங்க சகோதரர் சொல்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம கூட ஒரு காலத்துல பாபிலோன்ல இருந்தபோது நாமளும் என்ன விசுவாசிச்சோம்? உயிர்த்தெழுதல விசுவாசிச்சோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருன்னு விசுவாசிச்சோம். அவர் மரித்தாருன்னு என்ன பண்ணோம்? விசுவாசிச்சோம். ஆனா ஒரு குழப்பமான நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சு இல்லைங்களா? அது என்ன நம்பிக்கை? இன்னைக்கு பாடணும் இல்லைங்களா பாட்டு, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்து. யார் பாடின பாட்டு? பெயர் சபை சகோதரர்கள் பாடின பாட்டுனா அது. என்ன பாடுறாங்க? இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, அப்புறம் உயிரோடு எந்திரிச்சாருன்னு போடுறாங்க. கொஞ்சம் டீட்டெயிலா விவாதங்கள் வச்சு கேள்வினை எழுப்பி கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் மரிக்கல, அவருடைய சரீரம் மாத்திரம்தான் மரிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு குழப்பமான போதனை. அப்படின்னா நியாயமா அந்த பாட்டை எப்படிதான் பாடியிருக்கணும்? உயிர் தெழுந்தாரேன்னு பாடிருக்கக்கூடாது, உயிர் தெழுந்ததேன்னு தான் என்ன பண்ணியிருக்கணும்? பாடியிருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழ வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க நம்பிக்கை எப்படி இயேசு கிறிஸ்து மரிக்கல அப்படின்னா, அவர் மறுபடியும் உயிர் தெழ வேண்டிய அவசியம் இருக்குதா? அவர் எந்த சரீரத்தை விட்டு வெளியே வந்தாரோ, 3வது நாள் அதே சரீரத்துக்குள்ள போய் மறுபடியும் வெளியே வந்தா போதும். இதுக்கு உயிர் தெழணுமா? அவசியம் இல்ல இல்லைங்களா? அப்ப உயிர் தெழுதல்னு சொல்லும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அது சரீரத்தின்படியான மரணம் இல்ல, மாறாக அது இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்தும மரணம். அன்பான சகோதர சகோதரி, நமக்கு இப்ப வசனம் ஞாபகம் இருக்கு இல்லையா? பழைய ஏற்பாட்டுல ஏசாயா புஸ்தகத்துல அவர் தன்னுடைய ஆத்துமாவை எதுல ஊத்துனாராம்? மரணத்தில் ஊற்றினாரு. ஜீவனுள்ளோட தேசத்திலிருந்து என்ன ஆனாருங்க? அறுப்புண்டு போனார். பொதுவா நமக்கு தெரிஞ்சு ஜீவனுள்ளோட தேசம் எத்தனை இருக்குங்க? நமக்கு தெரிஞ்சு ஒண்ணு வந்து பரலோகம். அங்க யார் இருக்கிறா? ஜீவனுக்கெல்லாம் அதிபதி பிதாவாகிய தேவன், அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்புறம் பரலோகத்தின் பரிசுத்த தூதர்கள், ஜெயம் பெற்ற அருமையான பரிசுத்தவான்கள் எல்லாமே அங்க இருக்கிறாங்க. அப்புறம் ஜீவனுள்ள தேசம் எது? இந்த பூமி. தேவன் படைத்திட்ட கிரகங்கள்ல பூமியை தவிர வேற எங்கும் என்ன இல்லைங்க?
ஜீவராசி இல்லைன்னு சொல்லி நம்ம நம்புறோம் இது வரைக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த பூமியிலையும் பரலோகத்துல மாத்திரம் தான் ஜீவனுள்ளோர் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரிச்சப்ப எங்க இல்ல? பரலோகத்திலயும் இல்ல, இந்த பூமியிலையும் ஜீவன் உள்ளவங்க மத்தியில அவர் இல்ல. மாறாக எங்க இருந்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, மரண நிலைமையில இருந்தார் அன்பான சகோதர இன்னும் அதிகமா கவனிக்கிறோம். என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு பழைய சிருஷ்டியா, புது சிருஷ்டிங்களா? புது சிருஷ்டி. உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறமா புது சிருஷ்டியா அவர் என்ன பண்றாருன்னா, அர்ப்பணிப்பின் வாழ்க்கைய வாழ்ந்து கடைசி வரை ஜெயம் பெற்று முடிக்கிறாரு. புது சிருஷ்டி அவர் மரிச்சும் கூட, அவர் என்ன நிலையில இருந்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, பதர் சொல்றாரு, அந்த புதிய சிருஷ்டி கூட இதுல தான் இருந்துச்சுங்களாம். மவுனத்துல, மரணத்துல தான் இருந்துச்சு அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார் அப்படின்னா, உண்மையிலேயே மரணத்தை என்ன பண்ணாருங்க இவங்க? ருசி பார்த்தார். பிதாவாகிய தேவனோடு எத்தனை வருஷம் 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க நமக்கு தெரியாது. ஆனா இந்த குறிப்பிட்ட மணி வேலைகள் எப்படி இருந்தாருங்க? இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு நபர் ஜீவனுள்ள தேசத்திலேயே இல்லை. மாறாக எங்க இருந்தார்? அவர் மரணத்துக்குள்ள இருந்தார் அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க, அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த மரணம் பத்தின புரிதல் நமக்கு எந்த அளவு சரியா நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அதே அளவு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அன்பான சகோதர, சகோதரிகளே. இப்ப இந்த குழப்பமான போதனை இன்னைக்கு அநேகர் மத்தியில என்ன பண்ணுதுங்க? காணப்படுது. என்ன குழப்பமான போதனை? இயேசு கிறிஸ்து மரிக்கல. அவர் மரிச்சு எங்க போயிட்டாருன்னு நம்புறாங்க. மரிச்சு அடுத்த செகண்ட் எங்க போயிட்டாருன்னு நம்புறாங்க. பேதுரு ஒரு வசனம் ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லைங்களா? காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் என்ன பண்ணாருங்க? பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் உயிர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாருங்க? காவல் ஆவிகள்ட்ட போய் பிரசங்கம் பண்ணாருங்க. ஆனா எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, மரிச்ச உடனே எங்க போயிட்டாரு அவரு? பாதாளம் போயிட்டு அங்க அங்க நோவா காலத்துல மரிச்சவங்கள்ட்ட போய் என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணான்னு சொல்லி நம்புறாங்க. அப்ப என்ன விசுவாசம் வருது அவங்களுக்குள்ள அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்யலைங்க? மரிக்கலன்னு சொல்லிட்டு. அன்பான சகோதர அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். இயேசு கிறிஸ்து சரீரத்தை தான் மரிச்சார் அப்படின்னு சொல்லும் பொழுது வசனம் இருக்குது. அவருடைய சரீரம் அழிவை காண்பதில்லை. பாத்தீங்களா? அப்ப இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட திருப்பி கேட்பாங்க. சரீரத்துல அவர் மனுஷன் நீங்க சொல்றீங்க. ஆனா வசனம் சொல்லுது சரீரம் அழிவை காண்பதில்லை அப்படின்ட்டு. அப்ப அன்பான சகோதர, சகோதரிகள் இந்த உயிர்த்தெழுதல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேறு சபையில நிறைய என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, குழப்பங்களானது காணப்படுது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இத பத்தி சகோதரர் தெளிவா பேசிட்டு நம்ம வரக்கூடிய பதிவுகளை நம்ம பார்க்கலாம் அன்பான சகோதர, சகோதரிகளே. அங்க குழப்பத்திற்கு வழிநடத்தும் தப்பறைகள்னு சொல்லி பிரதர் சில விஷயங்கள் பேசுறாரு. இந்த நாட்கள் அந்த நாட்கள்ல வாழ்ந்துட்டு அருமையான சீர்திருத்தவாதிகள் இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களும் கூட எதை நம்பினாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கல. அவருடைய சரீரம் மாத்திரம் தான் மரிச்சு அப்படின்னு நம்பிக்கை யாருக்குள்ள இருந்துச்சுங்க. அந்த நாட்கள் இருந்துட்ட சீர்திருத்தவாதிகள், இன்னும் சொல்லப்போனா 6ஆம் கால சபையின் தூதர் மார்ட்டின் லூதர், இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கையில தான் இருந்தாங்க. பிரதர் ரசலின் மூலமா தான் தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆச்சரியமான சரியான சத்தியங்களை என்ன பண்ணாருன்னா, 7ஆம் காலகட்ட சபையில வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் அன்பான சகோதர, சகோதரிகளே. சரி, இந்த மாற்று கொள்கையுடைய சகோதரர் என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து முற்றிலுமா மரிச்சிட்டார். அவரோட சரீரம் எங்க இருந்துச்சுங்க? காலையில இருந்துச்சு. அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது எப்படிதான் உயிர்த்தெழுந்துட்டாரு? சரீரத்தோடு தான் உயிர்த்தெழுந்தார் நம்புறாங்க. அது சம்பந்தமான படம்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உயிர்த்தெழுந்து வரும்போது கையில காயங்கள் இருக்கும். கால்ல காயங்கள் இருக்குன்ற மாரி தான் காமிப்பாங்க. ஏன் அப்படி காமிக்கிறாங்கன்னா, அவங்க நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது எப்படிதான் உயிர்த்தெழுந்துட்டாருங்க? காயப்பட்ட சரீரத்துல எப்படி இருந்தாரோ, அதே சரீரத்த தான் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு நம்புறாங்க. அப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து சரீரத்துல உயிர்த்து எழல அப்படின்னா, அந்த சரீரம் எங்க போச்சு? நியாயமான கேள்விதான். ஏன்னா சீஷர்கள் உள்ள போய் பார்க்கும்போது, உள்ள என்ன இல்லைங்க? சரீரத்த இல்ல. அப்ப என்னதான் யூகிக்க தோணுது? அப்ப சரீரத்துல தான் உயிர்த்தெழுந்திருக்கு. நாம என்ன சொல்றோம்? இல்ல. அவர் சரீரத்துல உயிர்த்து எழல. அவரு ஆவியில உயிர்த்தெழுந்தார்ன்னு சொல்லி. அப்ப சரீரம் எங்க போச்சு? சரி, நீங்க சொல்ற மாதிரி சரீரம் என்ன ஆச்சு? நாம இல்லன்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்து சரீரத்துல உயிர்த்தெழலன்னு சொல்றோம். வசனம் சொல்லுது அவருடைய சரீரம் அழிவை காண்பதில்லை. சரீரம் அழிவை காணாதுன்னு எப்படி புரிஞ்சுக்கலாங்க? நம்முடைய சரீரம் நாம மரிச்சிட்டோம்னா என்ன நடக்கும் நம்ம உடம்புல? நம்முடைய உடல் பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இதயம் நிக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறுப்புகள கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்க உயிர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுங்க? செயலிழக்க ஆரம்பிச்சு, அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்க அந்த அந்த அணு எல்லாமே எப்படி வரும்? புழுக்களாக வெளிய கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஆயிருவோம். கர்த்தர் இயேசுவின் சரீரம் அப்படிதான் ஆச்சுங்களான்னு சொன்னா, இல்ல வசனம் இருக்கு. அவருடைய சரீரம் அழிவை காண்பது. ஏன்னா அது பரிபூரணமான சரீரம். அது பரிசுத்தமான சரீரம் இல்லைங்களா? அது அது அடிமையின் சரீரமாக இருந்துட்டாலும் கூட, அது மரிப்பதற்காகவே தேவனால் ஆயத்தப்பட்ட சரீரமா இருந்துட்டா கூட, அது பரிசுத்தமான சரீரம் அன்பான சகோதர, சகோதரிகளே. எப்படி பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரம் அழிவை காணாதுன்னு வசனம் இருக்குது. அப்போ அழிவை காணாத அந்த சரீரம் இயேசு கிறிஸ்து கூடயும் இல்ல.
ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு அந்த சரீரத்தை என்ன பண்ணல? எடுத்துக்கொள்ளல. அப்ப இயேசு கிறிஸ்துகிட்ட இல்லாத அந்த சரீரம் அழிவில்லாம இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படியே இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால நமக்கு என்ன பாடம் இருக்குது? அப்படின்ற கேள்வி யார் கேட்கறாங்க அப்படின்னா, பிரதர் நாட்கள் இழந்துட்ட சகோதரர்கள் கேட்கறாங்க. இன்னைக்கும் கூட என்ன பண்றாங்க? கேட்கறாங்க. இயேசு கிறிஸ்து சரீரத்தில எழுந்து போல அப்படின்னா, சரி ஓகே. அந்த சரீரம் என்ன ஆச்சு? அழிஞ்சு போச்சா? அழிஞ்சு போகல. அழிஞ்சு போலன்னா எங்க இருக்குது? பிரதர் சொல்றாரு, எனக்கு தெரியாது. நாமளும் என்ன சொல்லலாம்? நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்லலாம், இயேசுக்கு அந்த சரீரத்தில என்ன பண்ணலங்க? உயிரோடு எழல. அன்பான சகோதர, சகோதரி. ஒருவேளை சரீரத்தில தான் அவர் உயிரோடு எழுந்துட்டார்ன்னு சொன்னா, எது உண்மையாயிரும் அப்படின்னா, அவர் மரிக்கல அப்படின்றது உண்மையாயிரும். ஒருவேளை அவர் மரிக்கலன்றது உண்மை அப்படின்னா, சுவிசேஷ புஸ்தகங்கள் பொய்யாயிரும் அன்பான சகோதர, சகோதரிகள். அப்ப அவர் மரித்தார் என்பது உண்மை. அவர் ஆவியில உயிர்த்தார் என்பதும் உண்மை. அப்படின்னா அவருடைய சரீரம் எங்க போச்சு? என்ன ஆனது? இத பத்தி நம்ம பிரதர் பின்னாடி பேசுறத நம்ம தியானிக்கலாம் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பாருங்க மெய்யான சுவிசேஷம் தலைப்புல பிரதர் ஒரு 6 பாயிண்ட் பேசுறாரு. அது என்ன மெய்யான சுவிசேஷம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஆதாமுக்காகவும் அவருடைய சந்ததிக்காகவும் என்ன பண்ணாருங்க? ஈடுபலி செலுத்தினார். இப்ப ஆதாமுக்காக சந்ததிக்காகன்னு சொல்லும்பொழுது, இதுல கூட வித்தியாசமானது கிறிஸ்தவர்கள் மத்தியில காணப்படுது. முக்கியமா ஜேடபிள்யூஸ். அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, ஆதாமின் சந்ததிக்காக தேவன் ஜீவன் கொடுத்தது உண்மை. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா யாருக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உயிர்த்தெழுதல் கிடையாதுன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. ஏன் அப்படி நம்புறாங்க அப்படின்னா, இப்போ ஆதாம் யாரு? பரிபூரண மனுஷன். இயேசு கிறிஸ்து யாரு? பரிபூரண மனுஷன். இயேசு கிறிஸ்து ஒருவேளை பிதாவின் சித்தம் செய்யாம மரிச்சிருந்தா அவருக்கு உயிர்த்தெழுதல் இருக்குதா? இல்ல. அதனாலதான் கெத்செமனே தோட்டத்துல அவருடைய வியர்வை ரத்தத்தின் துளிகளாக வெளியே வர அளவுக்கு என்ன பண்ணாருன்னா, அவ்வளவு மன அழுத்தம் அவருக்குள்ள காணப்படுச்சு இல்லைங்களா? அப்போ அப்போ அதே மாதிரி பரிபூரண மனுஷனா யார் இருந்துட்டா? ஆதாம் இருந்தார்ன்னு சொல்லும்போது, அவரும் எப்படித்தான் மாறிட்டாருங்க? தேவனுடைய கீழ்ப்படிதலுக்கான டெஸ்ட்ல ஃபெயிலியர் ஆயிட்டார். தோத்துட்டார். அப்ப நல்ல பரிபூரணத்துல இருந்த ஒரு மனுஷன் தோத்து போறாருன்னு சொல்லும்போது, அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, நிச்சயமா அந்த இடத்துல யார் தோத்துறக் கூடாது? ஆதாம் தோத்திருக்க கூடாது. அவர் நிச்சயம் என்ன பண்ணிருக்கணும்? தேவனுக்கு பிரியமா நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதர் ரசலும் கூட எழுதியிருக்கிறார். ஆதாம் வந்து சாதாரணமான மனுஷன் கிடையாது. பயங்கர ஞானம், பயங்கர டேலண்ட். அப்படிப்பட்ட மனுஷன் இந்த பாவம் செய்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாவம் சொல்லி பிரதர் ரசல் கூட எழுதுறார். இப்ப என்ன ஒரு நம்பிக்கை நம்புறாங்கன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பூர்ணத்தன்மையில இருந்த அவங்க அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம என்ன பண்ணிட்டாங்க? அந்த உறவை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு மறுபடியும் பூரணத்த குடுக்குறது என்ன பிரயோஜனம்? அப்படின்ற ஒரு கேள்வி தான் அவங்க கேட்கறாங்க அன்பான சகோதர, சகோதரி. ஆனா நமக்கு நல்லாவே தெரியும். ஆதாம் பரிபூரண மனுஷன், இயேசு கிறிஸ்துவும் பரிபூரண மனுஷன். அதனால 2 பேரையுமே ஒரே நிலையில வச்சு பார்க்க முடியுங்களா? ஆதாம் ஜெனிப்பிக்கப்பட்டவருங்களா? இயேசு கிறிஸ்து யாருங்க? ஜெனிப்பிக்கப்பட்டவர். ஆதாம் பரிபூரண மனுஷன் தான் ஓகே. ஆனா இயேசு கிறிஸ்து தெரிஞ்ச எல்லா விஷயமே ஆதாம் தெரிஞ்சிருந்துச்சுங்களா? இல்ல. ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்த விட்டா வேற எதுவுமே தெரியாது. மாறாக தேவன் என்ன அறிவு குடுத்திருந்தாரோ, அது மாத்திரம் தான் அவருக்குள்ள இருந்துச்சு. தெய்வீக திட்டம் மாதாக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை தெரியுமா? எதுவுமே தெரியாது இல்லைங்களா? ஒண்ணே ஒண்ணு பரிபூரண மனுஷனா இருந்தார். பாவம் இல்லாதவராக இருந்தார். அவ்வளவுதான். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி இருந்துட்டாருங்க? ஆதாமுக்கு இவருக்கு என்ன பண்ண முடியாதுங்க. கம்பேரிசன் பண்ண முடியாது. ஒருவேளை ஜீவ நிலைமையில இந்த உலகத்துல 2 பேர் ஜீவனுடைய இருந்திருக்கலாம். ஆதாம் மற்றும் 2ஆம் ஆதாமா இயேசு கிறிஸ்து. ஆனா 2 பேரும் என்ன பண்ண முடியாதுங்க. கம்பேரிசன் பண்ண முடியாது. ஆதாம் செஞ்சுட்ட ஒரே ஒரு பாவம் என்னங்க? ஒரே ஒரு தப்பு என்ன நமக்கு தெரிஞ்சு? மனைவிக்காக அந்த கனிய என்ன பண்ணிட்டாருங்க? சாப்பிட்டாரு. வேற எதுவும் தப்பு ஆதாம பத்தி பைபிள் சொல்லுதுங்களா? ஆபேல் எப்படி வளர்த்திருக்காரு ஆதாம்? எவ்வளவு அருமையான ஒரு பாத்திரமா வளர்த்திருக்காரு இல்லைங்களா? அது ஆபேல் தனியாவே இப்படி வளர்ந்துட்டாருங்களா? அம்மா, அப்பா சொல்லிக் குடுக்காம? இல்ல, இல்லைங்களா? அப்ப அன்பான சகோதர, சகோதரிகள் அப்ப ஆதாமுக்கு நிச்சயமாக என்ன உண்டுங்க? உயிர்த்தெழுதல் உண்டு. ஆதாமுக்கு மாத்திரமல்ல, ஏவாளுக்கும் நிச்சயமாக உயிர்த்தல் உண்டு அப்படின்றது தேவனுடைய சத்தியமா இருக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. சோ இவர்கள் மூலமாக வந்துட்டு முழு மனுக்குலத்துக்கும் உயிர்த்தெழுதல் ஆனது நிச்சயமாக உண்டு. காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காருங்க? ஈடுபலியாக தன்னை பலி செலுத்தியிருக்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்தின் மீது இந்த தண்டனை என்ன பண்ணிக்கிட்டாருங்க? தன் மேல எடுத்துக்கிட்டார். இப்ப தண்டனை என்ன ஆயிடுச்சு மனுக்குலத்துக்கு? கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்னா நியாய தீர்ப்பு உங்களுக்கு இருக்கா இல்லைங்களா? தண்டனை கேன்சல் ஆயிருச்சு. அப்படின்னா நியாய தீர்ப்பு உங்களுக்கு இருக்கா இல்லைங்களா? உயிர்த்தெழுந்து வரும்பொழுது. இருக்கு. அப்படின்னா தண்டனை எப்படி கேன்சல் ஆச்சு? அப்படின்னு அன்பான சகோதர, சகோதரிகளே, மரண ஆக்கினைக்கான தண்டனை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க? கேன்சல் பண்ண அவங்க இனிமேல் மரணத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்போ ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வரும்பொழுது, மாறாக அவங்கள என்னதான் பண்ண போறார் தேவன் அப்படின்னா, மனம் திரும்புவதற்கு எதுவான தண்டனை என்ன பண்ணுவாருங்க? குடுப்பாரு. மனசாட்சிக்கு விரோதமா பண்ண பாவங்கள சுட்டி காண்பிச்சு, அவங்க பூரணத்தை நோக்கி வருவதற்கு ஏதுவான எல்லா ஏற்பாடும் என்ன பண்ணுவாருங்க? பண்ணுவார் அன்பான சகோதர, அப்ப 2வது பாயிண்ட் என்ன சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, மனுக்குலத்தின் மீதான அந்த மனுக்குலத்தின் சந்ததியின் மீதான தண்டனை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? ஏற்றுக்கொண்டார்ன்னு பார்க்கிறோம் அன்பான சகோதர, சகோதரிகளே. இப்படியாக மரணத்தை மீட்டுக் கொண்டாரு. 4வது பார்க்கும்போது
தேவனுடைய ராஜ்யத்துல 1000 வருட அரசாட்சியில முழு மழுக்குடத்தை மீட்கிற வேலையை என்ன பண்ண போறாங்க? இயேசு கிறிஸ்து செய்ய போறாரு. கிறிஸ்துவாக இருந்து ராஜாதி ராஜாவாக இருந்து முழு மழுக்குடத்தை மீட்கிற வேலையை அவர் என்ன பண்ணாருங்க? செய்ய போறாரு. அப்பதான் என்ன ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னா, யோவான் 5ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது மனுஷகுமாரனுடைய சத்தத்தை எல்லாரும் கேட்பார்கள்னு சொல்லி. அந்த மாதிரி உயிர்த்தெழுதலில் இருந்து வரக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தை கேட்டு என்ன பண்ணுவாங்க அந்த நாட்கள்ல? தேவனையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவுக்குள்ள வருவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரி. முக்கியமா பார்க்கும் பொழுது இப்படியாக தேவனுடனான உறவை இழந்து போன மனுக்களும் மீண்டுமாக என்ன ஆயிருவாங்க? தேவன் கூட ஒப்புரவாதலுக்கான அருமையான வாய்ப்பு, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பார்க்கிறோம் அப்படின்னா ராஜ்யத்துல கிடைக்கும். இதுதான் அப்போஸ்தலர் பவுல் பேசிட்ட சுவிசேஷம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஒருவேளை இந்த ஒரு சுவிசேஷம் இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, அங்க உண்மையான கர்த்தரும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே. அங்க தொடர்ந்து அவர் 3ஆம் நாளுடைய உயிர்த்தெழுதல் பத்தி பேசுறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்ப மரிச்சாருங்க? யூத காலண்டரின்படி பார்க்கும்போது நீசான் மாசம் 14ஆம் தேதி எத்தனை மணிக்கு மரிச்சாருங்க? சரியாக 13 மணிக்குங்களா? மதியம். மதியம் 3 மணி. ஓகே. ஆமா. 3 மணிக்கு என்ன பண்ணாருங்க? தன் ஜீவனை கொடுத்தாரு. என்னைக்கு? நீசான் 14ஆம் தேதி. அதுக்கப்புறம் அது என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? அடுத்த வருஷம் வரும்போது எந்த கிழமை மாறும்? அதே கிழமை இருக்குமா? ஆனா வருஷம் வருஷம் வெள்ளிக்கிழமையே கிறிஸ்தவர்கள் ஆசரிக்கிறாங்களே, இது எவ்வளவு பெரிய மதியீனம் இல்லைங்களா? நான் வேலை செய்யற இடத்துல சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க மட்டும் இப்படி மாத்தி மாத்தி பண்றீங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த விஷயத்தை எடுத்து சொன்னப்போ அவங்களுக்கு உள்ள போவே இல்ல. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல பிறந்தவங்க இறந்தவங்களுடைய அந்த நினைவு நாள ஒரே வருஷம் ஒரே நாள்ல கொண்டாடுவீங்களான்னு கேட்டேன். இல்ல அது எப்படி அது மாறி மாறி வரும். அப்ப நீங்க எப்படி இயேசு கிறிஸ்து மரணத்தை வந்து ஒரே நாள்ல கொண்டாடுறீங்கன்னு கேட்கும்போது, ஆ இல்ல நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா இப்படி கிடையாது அப்படின்ட்டு. அப்போ அன்பான சகோதர சகோதரி, அவங்களுடைய சிந்திக்கிற அறிவு என்ன இருக்குங்க? குருடாக்கப்பட்டிருக்கு அன்பான சகோதர சகோதரி. அப்ப பாருங்க, யோசிக்கிறது சின்ன விஷயம் தான். ஆனா என்ன பண்றது இல்ல? யோசிக்கிறது இல்ல. நாமளும் ஒரு காலத்துல இப்படித்தான் இருந்தோம். அப்படிதான் இருந்தோம் அன்பான சகோதர சகோதரி. நம்முடைய மனக்கண்களை தேவன் திறந்ததுனால நீங்க எப்படி இருக்கிறோம்? அந்த சரியான சத்தியத்தின் பார்வையில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரி. அப்போ வெள்ளிக்கிழமை நீசான் 16ஆம் தேதி மரிக்கிறாரு. அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஃபுல்லா எங்க இருக்கிறாருங்க? மரணத்துல. நீசான் 15 வந்து மரணத்துல இருக்கிறார். அப்புறம் நீசான் 16ஆம் தேதி எப்போ உயிர்த்தெழுந்தார்? அதிகாலையில உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரி. நீசான் 16ஆம் தேதி அதிகாலையில அவர் வந்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய அவருடைய அந்த மரித்த சரீரத்தை அடக்கம் பண்ண 2 பேர் யார் ஞாபகம் இருக்குங்களா? ஒருத்தர் வந்து யோசேப்பு, இன்னொருத்தர் நிக்கோதேமு. இந்த 2 பேர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தைரியமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, கர்த்தர் இயேசுவோட சரீரத்தை போய் கேட்டு வாங்கி அடக்கம் பண்ணாங்க. பிரதர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த 2 பேத்துக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லையாம். இன்னும் சொல்லப்போனா இயேசு கிறிஸ்துவின் அந்த அளவுக்கு விசுவாசம் கூட வைக்கல அப்படின்னு சொல்லி பேசுறாரு பிரதர். ஆனா, அவர் மரணத்தை எப்ப கண்ணார பார்த்தாங்களோ, அதுக்கப்புறமா 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்க இருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. தைரியமா என்ன பண்ணாங்க? யார்கிட்டயே போனாங்களாம்? எல்லாத்துக்கிட்டயே போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரீரத்தை எங்கள்ட்ட குடுங்கன்னு சொல்லி கேட்டு, ரொம்ப விலையேறப்பட்ட வேலைய என்ன பண்ணியிருக்காங்க அன்பான சகோதர சகோதரிகளே. போய் கேட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரீரத்த வாங்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அடக்கம் பண்ணி முடிச்சிருக்காங்க. பிரதர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து மரிச்ச இடத்துல இருந்து அவர் அடக்கம் பண்ண இடம் வரைக்கும் தூரம் ரொம்ப அதிகமான கிடையாது. குறுகின தூரம் தான் சொல்றப்போ, அந்த குறுகின தூரத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏறக்குறைய சாயங்காலம் 3 மணிக்கு மரிக்கிறாருங்களா, 4 மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரை அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இங்க பிரதர் பேசுறார் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிச்ச அந்த ஒரு காரியம் பார்க்கும் பொழுது, அவரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மரிக்கிறாரு. சனிக்கிழமை ஃபுல்லா எங்க இருக்கிறாருங்க? மரணத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி ஞாயித்துக்கிழமை ஆரம்பிச்சும் கூட எங்க இருக்கிறாரு? மரணத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஞாயித்துக்கிழமை அதிகாலையில என்ன ஆயிட்டாருங்க? அவரு உயிரோடு எந்திரிச்சார் அன்பான சகோதர சகோதரிகளே. இதனுடைய காரியங்கள் பார்க்கும்போது கூட கிறிஸ்தவ சகோதரர்கள் மத்தியில் நிறைய வித்தியாசங்கள் காணப்படுது. இந்த நேரங்களை கணக்கிடுறதுல. நம்ம சரியா புரிஞ்சிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து எத்தனை மணி நேரம் மரணத்துக்குள்ள இருந்தார்? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா? நமக்கு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவ சபை பிரிவினருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறிக்கும் பொழுது ஒரு வசனம் கூட இருக்குது. வசனம் படிக்கல, மத்தேயு 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ஆமாங்க. இங்க வசனம் என்ன சொல்லுதுங்க? ஆண்டவர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு ஒரு அடையாளம் சொல்லியிருக்கிறாரு. 3 நாள் இரவும் பகலும் எங்க இருப்பாருங்களாம்? மரணத்துக்குள்ள இருக்கிறத பத்தி அடையாள வார்த்தைகளை பேசுறாரு. இது அநேகர் எப்படி புரிஞ்சிருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, அப்ப 3 இரவு, 3 பகல் மொத்தம்
2 மணி நேரம் இயேசு கிறிஸ்து எங்க இருப்பாரு? மரணத்துக்குள்ள இருப்பாருன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, ஒரு கணக்கு போடுறாங்க. கணக்கு போட்டு எந்த கணக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, அதிகமானோர் வியாழக்கிழமை வந்தா இயேசு கிறிஸ்து மரிச்சாருன்னு கணக்கிட்டு, ஞாயித்துக்கிழமை உயிர்த்தெழுதல என்ன பண்றாங்கன்னா, கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்குறாங்க. அப்படி நம்பிட்டு இருக்காங்க பிரதர் சொல்றாரு. ஆனா அவங்க சொல்ற கோணத்துல நம்ம டீப்பா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அது வியாழக்கிழமை வராது. மாறாக புதன்கிழமை போகணும்னு சொல்லி பிரதர் சொல்றாரு. அப்படின்னா, புதன்கிழமை இயேசு கிறிஸ்து மரிச்சிருந்தா தான், அவர் வந்து ஞாயித்துக்கிழமை என்ன பண்ண முடியும்? உயிரோடு எந்திரிச்சுக்க முடியும். அதாவது 72 மணி நேரம் கணக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஆனா வரலாறு பார்க்கும்போது அப்படி இருந்துச்சுங்களா? வரலாறுல சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிச்சது, அவர் உயிரோடு எந்திரிச்சது, வெள்ளிக்கிழமை மரிச்சாரு, ஞாயித்துக்கிழமை உயிரோடு எந்திரிச்சாருன்னு சொல்றப்போ, முழு 72 மணி நேரங்கள் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. எடுத்துக்கொள்ள முடியாத அன்பான சகோதர, சகோதரி. அப்படின்னா எத்தன மணி நேரங்கள் அவர் மரணத்துல இருந்திருக்கலாம்? வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு மரிக்கிறாருங்களா? அந்த நாள் முடியறதுக்கு எத்தன மணி நேரம் இருக்குது? ஏன்னா யூதருடைய கணக்கு பார்க்கும்போது சாயங்காலம் 6 டூ சாயங்காலம் 6. அப்ப 3 மணிக்கு மரிக்கிறாருன்னா 4, 5, 6 3 மணி நேரம். அப்புறம் முழு 24 மணி நேரம் சனிக்கிழமை ஃபுல்லா நடக்குங்க. மரணத்துல இருக்கிறார். 24, 3 27. அப்புறம் ஞாயித்துக்கிழமை அதிகாலைன்னு சொல்லும்போது ஞாயித்துக்கிழமை சாயந்தரம் நைட் 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்குது. அதிகாலைன்னு சொல்லும்போது என்ன டைம் போடலாங்க? 6 மணி. காலையில 6 மணி போடலாங்களா? ஏன்னா அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் போனப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாருங்க? இவரு எந்திரிச்சிட்டாரு. ஒருவேள அ ஒரு ஒரு அனுமானத்திற்கு ஒரு 8 மணி நேரம் கணக்கிக்கலாமே. ஒரு 5 மணிக்கு, ஒரு 4 மணிக்கு, ஒரு 5, 5:30 போல எந்திரிச்சான்னு கணக்கு வச்சுட்டாலும் கூட எவ்வளோ வைக்கலாம்? 17, ஒரு 9, 36 மணி நேரம். ஏறக்குறைய 36 மணி நேரம் அவர் மரணத்துல இருந்திருக்கலாம். அன்பான சகோதர, சகோதரிகளே, இப்படியாக நம்ம கணக்கு போடுறோம் இல்லைங்களா? ஆனா பிரதர் ரசல் சொல்றாரு, இதுல வந்து அடிப்படையா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இதுக்கு உள்ள போய்க்கிட்டு ரொம்ப ஆராய்ந்து அறிவதற்கு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா, அது பிரயோஜனம் இல்லாத காரியம் அன்பான சகோதர, சகோதரிகளே. கான்செப்ட் என்ன? முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கணும் நமக்கு. அவர் மரிச்சான்றத உறுதிப்படுத்துறதுக்கு சில மணி நேரங்கள் அவர் எங்க இருக்கணும்? சில நாள். மரணத்துல இருக்கணும். அடுத்து அவர் உயிர்த்தெழுந்தார். இது மாத்திரம் நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே நேரத்துல மாற்று கருத்துடைய சகோதர, சகோதரிகள், இல்ல அவர் வந்து வியாழன் தான் மரிச்சாரு. இல்ல அவர் புதன் தான் மரிச்சாருன்னு யார நம்புறாங்களோ, அவங்க கூட போய் சண்டை போட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. அவங்க நம்பிக்கை என்ன பண்ணலாம்? அது அவங்களோட சொல்லி என்ன பண்ணலாம்? அப்படியே விட்டுறலாம் அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்போ நம்முடைய நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரிக்கிறாரு. சனிக்கிழமை ஃபுல்லா மரணத்துல இருக்கிறாரு. ஞாயித்துக்கிழமை அதிகாலையில என்ன பண்ணிட்டாருங்க? உயிரோடு எந்திரிச்சார் அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க, பெயர் சபை சொன்னத தவறா புரிஞ்சுக்கிட்டது இன்னொரு வசனம் காரணமா இருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஆலயத்தை இடித்து போற ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? யோவான் 2ஆம் அதிகாரம் 19, 21 படிங்களேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்துப் போடுங்கள். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். ஆமா, என்ன சொல்றாருங்க? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். இதை எழுப்பின. அப்ப இயேசு கிறிஸ்து எத பத்தி பேசுறாருங்க? தொடர்ந்து வசனத்த படிங்களேன் சிஸ்டர். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆமாங்க. அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, இயேசுக்கு சொன்ன வார்த்தைய அன்னைக்கு இருந்துட்டு யூதர்களும் சரி, இன்னைக்கு இருக்க அநேக கிறிஸ்தவர்களும் சரி, தவறாத என்ன பண்ணியிருக்கிறாங்க? புரிஞ்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னது உண்மை. அதாவது இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க. 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் அப்படின்னு. அப்ப யூதர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? அவங்க கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்கிற சொல்லர்த்தமான ஆலயம். பிரம்மாண்டமான ஆலயத்த இவரு சொல்றாரு. 3 நாளைக்குள்ள என்ன பண்ண போறாரு இவரு? அது ஆலயத்த இடிச்சுட்டா 3 நாளைக்குள்ள என்ன பண்ணிருவாருங்க? கட்டிருவார்ன்னு புரிஞ்சுகிட்டு ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்கிறாங்க. இந்த ஆலயத்த கட்டுறதுக்கு எத்தன நாள் ஆச்சுங்க? 46 வருஷம். ஆமா. அதிக நாளா இருக்குது. அப்படி இருக்கும்போது 3 நாளைக்குள்ள எப்படி கட்டுவ? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, கேள்வி கேட்கிறாங்க. அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இன்னைக்கு இன்னைக்கு கிறிஸ்தவங்க எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க? ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார். அப்படின்னு சொல்லும்போது, அப்ப சரீரத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எந்த சரீரத்துல பூமியில இருந்தாரோ, அந்த சரீரத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு, அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எந்த சரீரத்துல காயம்பட்டு, அடிபட்டு மரிச்சாரோ, அதே சரீரத்த தான் மறுபடியுமாக உயிர்த்தெழுந்தார். ஏன்னா அவரே சொன்னாரு, நான் இந்த ஆலயத்தை 3வது நாளில் எழுப்புவேன். நான் இந்த சரீரத்த 3வது நாளில் எழுப்புவேன். என்ன நீங்க கொலை செஞ்சிருங்க. ஆனா நான் 3வது நாள் என்ன பண்ணிருவேன்? இந்த சரீரத்தோடு வருவேன்னு சொல்ற மாரி என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டாங்க அன்பான சகோதர, சகோதரிகளே. நாமளும் கூட அப்படிதான் என்ன பண்ணியிருந்தோம்? புரிந்திருந்தோம். ஆனா நம்ம 7ஆம் தூதருடைய வார்த்தைகள படிக்கும் பொழுது தான், இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்தோடு அந்த வார்த்தைய சொன்னார்? அது ஆச்சரியமான சத்திய வார்த்தைகள எந்த நோக்கத்தோட சொன்னார்ன்ற விஷயங்கள் நம்ம புரிந்து கொண்டோம் அன்பான சகோதர, சகோதரிகளே. சரீரம் என்பது ஆலயம் அப்படின்றது அநேகர் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா பிரதர் சொல்றாரு, சரீரம் என்பது கர்த்தர் இயேசுவின் சரீரம் என்பது ஆலயம் என்பது இல்லை.
ஆலயமாக என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம எடுத்துக்கூடாது. அது வந்து அவருடைய கூடாரமாக மாத்திரமே இருந்தது. பூமியில 33 வருஷம் வாழ்றதுக்கு ஒரு சரீரம் அவருக்கு தேவை. அது மாரி தான் இருந்ததே அல்லாமல், அது ஒரு ஆலயமாக இல்லை. அப்படின்னா, சரீரம்னு சொல்லி எந்த நோக்கத்துல இயேசு பேசிட்டார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். கிறிஸ்துவ பத்தி பேசிட்டாரு. தலை இயேசு கிறிஸ்து, அவருடைய சரீரங்கங்கள் 1,44,000 பேர் யாருங்க? கிறிஸ்துவோட சரீரங்கள். அப்ப முழு திருச்சபைய தான் சரீரம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார் அன்பான சகோதர, சகோதரிகளே. ஒரு வசனம் கூட படிச்சிடலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 3, 4. நீங் நீங்கள் இரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல அதானுங்கள 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் படிங்க. தொடர்ந்து படிங்க. நீங்கள் இரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் 5 வசனம். அந்த வசனத்தை படிச்சிருங்க சிஸ்டர். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமாங்க. இப்ப இந்த வசனங்கள படிக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜீவனுள்ள கல் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும், அது மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிற அவருடைய சரீரங்கள் எல்லாருமே யாருதான்? ஜீவனுள்ள கற்கள். இந்த ஜீவனுள்ள கற்கள தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு அப்படின்னா, என்னுடைய சரீரம்னு சொன்னார் அன்பான சகோதர, சகோதரிகளே. சரி, இவ்வளவு ஆழமான சத்தியத்தை அவங்கள்ட்ட போய் ஏன் சொல்லணும்? அவங்கள்ட்ட சொன்னா தப்பா தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்படின்னா ஏன் அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா, அன்பான சகோதர, சகோதரி, அது அவங்களுக்காக சொல்லப்பட்டது அல்ல. மாறாக நமக்காக சொல்லப்பட்டிருக்கு அன்பான சகோதர, சகோதரிகளே. இந்த ஆச்சரியமான சத்தியத்துக்குள்ள அடங்கியிருக்கிற ஆழம் என்ன? பிரதர் ரசல் சொல்லும்பொழுது, இது இயேசு கிறிஸ்து தான் சொன்னார் இல்லைங்களா? அப்ப அவருடைய நாட்கணக்குல இத பார்க்கணும்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய நாள் என்ன? நமக்கு ஒரு நாள் அப்படின்றது 28 மணி நேரம் அப்படிங்களா? 24 மணி நேரம். நமக்கு ஒரு நாள்ன்றது 24 மணி நேரம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 வருஷம். நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கு 7000 வருஷம் நம்ம நம்புறோம் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின்படி அவருக்குரிய அந்த நாளுடைய புரிந்து கொள்வதின்படி பார்க்கும் பொழுது, ஆ இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள்ன்னு சொல்றாரு இல்லைங்களா? அதாவது அவர வந்து தலையாருக்கு அவர வந்து இடிச்சு போடுறது, துன்பப்படுத்துறது, கொலை செய்றது. அது எப்ப நடந்துச்சு? 1000 வருஷம் கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மொத்தமே தேவனுடைய தெய்வீக திட்டம் இப்ப எத்தன வருஷங்க நமக்கு தெரிஞ்சு? மொத்தம் 7000 வருஷம் இல்லைங்களா? 6000 வருஷம் தீமையின் அனுமதி. அப்புறம் 1000 வருஷம் ராஜ்யம் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருட ராஜ்யம் இல்லைங்களா? அப்ப அந்த கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த 6000 வருஷத்துல இயேசு கிறிஸ்து எத்தனாவது நாள்ல பூமிக்கு வந்தாருங்க? அதாவது எத்தன 1000 வருஷம் முடிஞ்சு பூமிக்கு வந்தாரு? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, பிரதர் என்ன சொல்றாருன்னா, ஆ 4161ஆம் வருடம் இயேசு கிறிஸ்து வந்து மரிச்சாராங்களாம். அப்படின்னா 4000 வருஷம் முழுசா முடிஞ்சு, அதாவது 4 நாள் முழுசா முடிஞ்சு 5வது நாள் ஆரம்பிக்குது இல்லைங்களா? 5வது 1000 வருஷத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? மரித்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப 6வது நாள் சனிக்கிழமை முழுவதும் எங்க இருந்தாரு? மரணத்துல இருந்தாரு. அப்ப 6வது நாள் சொல்லும்போது, அடுத்த 1000 வருஷங்கள், 6வது 1000 வருஷம். அந்த 6வது 1000 வருஷம் முழுவதும் என்ன வேலை நடக்கும் அப்படின்னா, சபையை இடித்து பிடிக்கிற வேலை நடக்கும். கர்த்தர் இயேசுவ மாத்திரம் அவமானப்படுத்த மாட்டாங்க. அவர மாத்திரம் கொலை செய்ய மாட்டாங்க. அவருடைய பின்னடிகள் என்ன பண்ணுவாங்க? இடித்து பிடிக்கிற வேலைய செய்வாங்க. அதுதான் அந்த அடுத்த 1000 வருஷத்துல நடந்துச்சு. அப்புறம் பார்க்கிறோம், 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை, 7வது நாள் அது 3வது நாளில் உயிர்த்தெழுவேன்னு சொல்லும்பொழுது, அப்ப 3வது நாள்ல என்ன ஆயிருங்க? ஆலயம் நிறைவு பெற்று முடிஞ்சிரும். 1,44,000 பேரும் நிறைவாகி முடிஞ்சிருவாங்க. 7வது நாள் ஆரம்பிச்சிருச்சுங்களா? ஆரம்பிக்கலைங்களா? ஆரம்பிச்சிருச்சுங்களா? ஆரம்பிச்சுருச்சு. நம்ம எந்த நாள்ல இருக்கிறோம்? 7வது நாள்ல தான் இருக்கோம் இல்லைங்களா? அப்போ 7வது 1000 வருஷம் ஆரம்பிச்சு நாட்கள் போயிட்டு இருக்குது. அதிகாலையில இது எதுக்கு முடிவுக்கு வந்துருங்க? சபையானது முடிவுக்கு வந்துரும். அதுவரைக்குமே இடித்து போடுகிற வேலைகள் நடந்துட்டு இருக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. ஒருவேளை இந்த நாட்கள்ல வேணா வேத மாணவர்களுக்கு இடித்து போடுற வேலை நடக்காம இருக்கலாம். ஒரு சொகுசு ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ராஜ்குமார் அன்னைக்கு சொன்ன மாதிரி. இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்குங்க அன்பான சகோதர, சகோதரிகளே? இந்த இடித்து போற வேலைன்றது உச்சத்துக்கு வரும் அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க, இன்னைக்கு இஸ்ரேல்ல விஷயம் பார்க்கும்போது எவ்வளவு சீக்கிரத்துல சூழ்நிலைகள் மாறிடுச்சு பாத்தீங்களா? பாதுகாப்பா இஸ்ரேல் இருக்கு, ஒரு குண்டும் போக முடியலன்னு பேசிட்டு இருந்த காலம் நேத்தான் பேசின மாதிரி இருக்குது. ஆனா இன்னைக்கு பாக்குறோம், போட்டு சிதைச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல. அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் அமெரிக்கா அதுவரை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. நேச நாடுகள் கூட வரமாட்டாங்க. உன் நேசர்கள் உன்னை மறந்தார்கள்ன்ற தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப ஒரு புறம் வெளிப்படையா அதை பாக்குறோம், இன்னொரு புறம் சைலண்டா என்ன போயிட்டு இருக்குங்க?
பாபிலோனும் பெயர் சபையின் தாயும் மகள்களும் ஒன்றிணையக்கூடிய காரியங்கள் போய்கிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரத்துல என்ன ஆகும்? பிரம்மாண்டமாக வெளியே வரும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த இடிக்கிற வேலை, சபைய கிறிஸ்துவின் சரீரங்களை அவமானப்படுத்துற வேலை, துன்புறுத்துற வேலை, கொலை செய்ற வேலையானது நடக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. அது சீக்கிரத்துல முடிவுக்கு வரும். இததான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன்னு சொன்னாரே ஒழிய, தன்னுடைய அடிமையின் ரூபத்துல இருந்துட்டு அந்த சரீரத்தை பத்தி இயேசு கிறிஸ்து பேசல அப்படின்றது யாருடைய நம்பிக்கை? சகோதரர் அசலுடைய நம்பிக்கை அன்பான சகோதர சகோதரி. நாமும் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த நம்பிக்கை அப்படியே தியானித்து, சிந்தித்து, ஆமா இது உண்மைதான்னு சொல்லி என்ன பண்றோம்னா, ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த அருமையான ஆ ஒரு காரியம் வந்து யாருக்கு ஆரம்ப நாட்கள்ல புரியலங்க? ஆண்டவருடைய சீஷர்கள். பெதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் சம்பவத்த குறிச்சு கொஞ்சம் கூட யாரும் சிந்திச்சு பார்க்கவே இல்லைங்களாம். அவருடைய சீஷர்கள்னு சொல்லும்போது இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள பத்தி பேசுறார். அப்போஸ்தலர்கள் கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்கலையாம். மாறாக எப்படிதான் இருந்துட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய உறவினர்கள் மரிச்சா என்ன பண்ணுவாங்களோ, அதாவது அவங்க சரீரத்த கனப்படுத்தக்கூடிய வேலைகள் செய்வாங்க இல்லைங்களா? அந்த மரித்த சரீரத்திற்கு சில கந்த வர்க்கங்கள், வாசனை திரவியங்கள்லாம் வச்சு அடக்க முறைமைகள் செய்வாங்க இல்லையா? அத செய்றதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவனமா இருந்தாங்களாம். சனிக்கிழமை போய் யார பார்க்க முடியாது? இயேசு கிறிஸ்துவோட கல்லறைக்கு போ முடியாது. அப்ப அந்த ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது சம்மந்தமா பேசி, முடிவெடுத்து சில விஷயங்கள் ரெடி பண்ணிட்டு, ஞாயித்துக்கிழமை ஆயத்தமா இருந்திருக்காங்க கல்லறைக்கு போறதுக்கு. அப்ப எதுக்கு ஆயத்தமா இருந்திருக்காங்க அவங்க? செத்துப்போன இயேசுவின் சரீரத்திற்கு சில சடங்காச்சார முறைமைகள் செய்றதுக்கு தான் ஆயத்தமா இருந்தாங்களே ஒழிய, நான் 3வது நாள் உயிர்த்தெழுந்து வருவேன்ற விசுவாசம் யாருக்குள்ள இல்ல? அப்போஸ்தலர்களுக்குள்ள இல்லை அன்பான சகோதர சகோதரிகள். அப்ப இதுதான் பிரதர் சொல்றாரு. கொஞ்சம் கூட என்ன பண்ணல அப்படின்னா, சரியில்ல. என்ன சொல்றார்? முன்கூட்டியே அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லியிருந்தும் கூட, அவர்களால் அத வந்து என்ன பண்ண முடியலைங்களா? புரிந்து கொள்ள முடியாமல் காணப்பட்டார்கள் சொல்லி எழுதுறார் அன்பான சகோதர சகோதரிகளே. பாருங்க அவங்க புரிந்து கொள்ளாம காணப்பட்டார்கள்னா, அது யாருடைய தவறு? நான் உயிர்த்தெழுந்த பின்பு அந்த எம்மோவூர் போற வழியில 2 பேர்ட்ட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? பேசிக்கிட்டே போறாருன்னு சொல்லும்போது, எப்படி என்ன பண்ணாருங்க ஆரம்பத்துல அவங்கள? கடிந்து கொண்டார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். மந்த இருதயம் உள்ளவர்கள்ன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? கடிந்துக்கிட்டார். அப்படின்னா, அவங்க இயேசு கிறிஸ்து சொன்ன மரணத்தையும், உயிர்த்தெழுதலையும் நம்பணும்னு யார் ஆசைப்பட்டிருக்கா? இயேசு கிறிஸ்து ஆசைப்பட்டார். ஆனா அவங்க என்ன பண்ணல? நம்பல அன்பான சகோதர சகோதரி. ஒரு அருமையான வசனம் கூட இருக்கு படிங்களேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆமா இத வாய்ப்பு இருந்தா திருவெழுத்துல படிங்களேன். யோவான் 11:15. சரி இந்த வசனம் படிக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கிறோங்க நாம? என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? சம்பவம் ஞாபகத்துல இருக்குங்களா? லாசரு வந்து வியாதிப்பட்டிருக்கிறாரு. அப்புறம் என்ன ஆயிட்டாருங்க அவரு? மரிச்சுட்டாரு. மரிச்ச விஷயம் யார் கேள்விப்படுறா? இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டு சீஷர்களோட கூட அந்த வார்த்தைய சொல்றாரு. யோவான் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன். ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகிறது. அவனிடம் போவோம் வாருங்கள் என்றார். ஆமாங்க. அதாவது லாசரு மரிச்சிட்டான்ற விஷயத்த இயேசு சொல்றாரு. சீஷர்கள் வேற கோணத்துல புரிஞ்சுக்கிறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தூங்குனா சரியாயிருவார்ன்ற அந்த கோணத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஓப்பனாவே சொல்றாரு. லாசரு என்ன ஆயிட்டாருங்க? செத்து போயிட்டாரு, இறந்துட்டாரு. அவர வாங்க நான் பார்க்க போலான்னு சொல்லிட்டு. அப்பதான் என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, அவரு அங்க இறந்தாரு இல்லைங்களா லாசரு, அங்க நான் அப்ப இல்லாம இருந்தது நல்லதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு வேள? லாசரு மரிக்காமலே இருந்திருக்கலாம். சுகப்படுத்தி இருப்பாரு இல்லைங்களா? ஆனா இப்ப லாசரு என்ன ஆயிட்டாரு? மரிச்சுட்டாரு. இப்ப என்ன பண்றான்? வாங்க நம்ம எல்லாரும் போலாம். இப்ப நம்ம போறது சந்தோஷமான விஷயம் எனக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படி? நீங்க விசுவாசிக்கிறதுக்கு ஏது உண்டாகும். என்ன விசுவாசிக்க போறாங்க அந்த இடத்துல போயிட்டு? உயிர்த்தெழுதல குறித்து விசுவாசிக்க போறாங்க. ஏன்னா லாசரு இறந்து எத்தன நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு இல்லைங்களா? அப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்த அப்படியே தியானம் பண்ணும் பொழுது, லாசரு 4 நாள் மரிச்சு அதுக்கு பின்பு உயிர்த்தெழுதல் வரணும்ன்ற தெய்வீக திட்டத்துல தேவன் ஏன் அனுமதிச்சார்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதுல ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்ன சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய சீஷர்கள் உயிர்த்தெழுதலை பத்தி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஆசைப்பட்டாரு. பிதாவாகிய தேவனும் ஆசைப்பட்டார் அன்பான சகோதர சகோதரிகளே. பாருங்க அந்த டைம்ல தான் நான் மரிக்க போறேன்.
பல பாடுகள் பட்டு, பல அவமானங்கள் பட்டு, அடிபட்டு, பிரதான ஆசிரியர்களால, வேதபாரர்களால நான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு, துப்பப்பட்டு மரிக்க போறேன்னு சொன்னாரு. அந்த டைம்ல தான் இந்த விஷயத்தையும் செஞ்சும் காமிச்சாரு. எந்த விஷயத்த? லாசருவுடைய உயிர்த்தெழுதல. எத்தன நாள் கழிச்சு உயிர்த்தெழுவேன்னு சொன்னாருங்க? 3வது நாளா உயிர்த்தெழுவேன்னு சொன்னாரு. இதுவரைக்கும் அப்படி ஒரு சம்பவத்த சீஷர்கள் பார்த்திருக்காங்களா? ஒருவேளை இயேசுவின் நாட்கள்ல மரிச்சவங்கள அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, அந்த நேரத்துல என்ன பண்ணிருக்காங்க, உயிரோடு எந்திரிச்சு எழுப்பி இருக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி சில நாட்கள் கழிச்சு உயிரோடு எழுப்பின விஷயம் பார்த்திருக்காங்களா? இல்ல. ஆனா இயேசு சொல்றாரு, நான் 3வது நாள்ல தான் உயிர்த்தெழுவேன்னு சொல்றாரு. அத நம்பும்படிக்கு தான் என்ன பண்ணாருன்னா, லாசரோட விஷயத்துல வெயிட் பண்ணியிருக்கிறாரு. மரிச்சு 4 நாள் ஆனதுக்கப்புறம் எங்க போறாருங்க? பெத்தனே அது லாசரு வீட்டுக்கு போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, லாசருவ உயிரோடு எழுப்புறாரு. அப்ப இந்த சம்பவம் யாருக்கு விசுவாசத்த குடுத்திருக்கும் கண்டிப்பா? சீஷர்கள் விசுவாசத்த குடுத்திருக்கணும். ஆனா குடுத்துச்சான்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, குடுக்கல. சரி யாருமே இந்த விஷயத்துல விசுவாசம் வைக்கல அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பொத்தாம் பொதுவா சொல்லிட முடியாது அன்பான சகோதர, சகோதரிகளே. அந்த வீட்ல லாசரோட சகோதரிகள் இருந்தாங்க பார்த்தீங்களா? மார்த்தாள், மரியாள். 2 பேருமே பயங்கர டேலண்ட், பயங்கர தேவனோட இதயத்துக்கு ரொம்ப குளோஸ். இதுல ரொம்ப குளோஸா இருந்து யாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, வசனத்தின்படி யார பார்க்கிறோம் அப்படின்னா, மார்த்தாள். சில சகோதரர்கள ஒரு சில தியானம் செஞ்சு மார்த்தாள கொண்டு வராங்க. சில சகோதரர்கள் அத நம்ம வந்து என்ன பண்றோம்னா, வேதத்தின்படி யார பார்க்கிறோம் அப்படின்னா, மரியாள். ஏன்னா மரியாள் தான் நல்ல பங்கை எடுத்துக்கொண்டான்னு சொல்லி கர்த்தர் இயேசு பேசுறாங்க. அதே நேரத்துல மார்த்தாலும் குறைஞ்சவங்க கிடையாது. நம்ம ரொம்ப குறைவானா என்ன பண்ணலாம் அவங்கள? மதிப்பிடலாம். ஏன்னா உயிர்த்தெழுதல் பத்தி கர்த்தர் இயேசு மார்த்தாள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்க அவங்க? ஆமா ஆண்டவரே, நீங்க சொல்றது சரிதான். உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் வருவான்னு சொல்றப்போ, அப்ப இந்த விஷயங்கள்லாம் இயேசு கிறிஸ்து யாருக்கு போதிச்சிருக்காங்க? மார்த்தாள், மரியாளுக்கு எல்லாருக்கும் போதிச்சிருக்காங்க. உயிர்த்தெழுதல் பத்தின போதிச்சிருக்கிறாரு. நம்ம பேசிக் கிளாஸ்ல கேட்டது எல்லாத்தையுமே. அத யார் நம்பி இருக்கிறா? மார்த்தாள் நம்பி இருக்கிறாங்க. மரியாளும் நம்பி இருக்கிறாங்க. அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, இப்ப மார்த்தாள்ட்ட சொல்றாரு, நீ விசுவாசி அப்படின்னா கடைசி நாள்ல மாத்திரம் இல்ல. இப்பயே என்ன பண்ணிருவேன் நானு? லாசர உயிரோட கொண்டு வரேன்னு சொல்லி உயிர்த்தெழுதல கொண்டு வரும்போது எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? ஏன்னா அவங்க தான் தடுக்குறாங்க. வேணாம் ஆண்டவரே, நீங்க கல்ல புரட்டுனீங்கன்னா என்ன ஆகும்? நாருமே அப்ப என்ன தன் சகோதரன் தான். ஆனா என்ன 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 புரிதல்ல இருக்கிறாங்க அவங்க. எதார்த்தமா பார்க்கும் பொழுது, கல்ல புரட்டிட்டா நாருமேன்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? கல்ல புரட்ட சொல்றாரு. அதிகாரத்தோட என்ன பண்ணாங்க லாசருவ? லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்டபோது லாசர் என்ன ஆனாருங்க? வெளியே வந்தாருன்னு பார்க்கிறோம் அன்பான சகோதர, இது சாதாரண விஷயமா? எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம் அது. அப்ப இந்த ஒரு விஷயம் ஸ்திரீகளால என்ன பண்ணப்படுச்சு அப்படின்னா, ஈர்க்கப்பட்டுச்சு அன்பான சகோதர, சகோதரி. ஏன்னா குறிப்பா சொன்னா மரியாள். அந்த காலத்துல நம்பர் 1 பைபிள் ஸ்டூடண்ட் யாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, மரியாள். ஏன்னா கர்த்தர் இயேசு வாயில என்ன பண்ணிட்டாங்க? சாட்சி வாங்குனாங்க. அந்த நலதல தைலத்த என்ன பண்ணாங்க? அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் என்ன பண்ணாங்க? ஊத்துனாங்க. அப்ப இந்த விஷயம்லாம் பார்க்கும் பொழுது, இயேசு செஞ்ச இந்த விஷயத்த யார் உள்வாங்கிட்டாங்க? மரியாள். அப்புறம் கர்த்தர் இயேசுவின் தாய் மரியாள். அவங்க சாதாரண பெண்மணிங்களா? எவ்வளவு ஞானம் இருந்திருக்கணும், எவ்வளவு டேலண்ட் இருந்திருக்கணும், இயேசு கிறிஸ்துவ நியாயப்பிரமாணத்தை வளர்த்து பிதாவின் சித்தம் செய்றதுக்கு கொண்டு போறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் சில பொறுப்பு இருக்குங்களா, இருக்கு இல்லையா அதுல? இப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரி, நான் மரிக்கப் போகிறேன், 3வது நாள்ல உயிர்த்தெழுவேன்னு சொன்ன விஷயத்த யாருமே கேட்கல, நம்ம என்ன பண்ணிட முடியாது? பொத்தாம் பொதுவா சொல்லிட முடியாது. ஆனா ஒண்ணு கன்ஃபார்மா சொல்லலாம். 12 அப்போஸ்தலர்களும் விசுவாசிக்கவே இல்ல. ஏன் அப்படின்னா, விசுவாசிக்கான விருப்பம் யாருக்குள்ள இல்லைங்க. அவங்களுக்குள்ள இல்ல அன்பான சகோதர, சகோதரிகளே. நீங்க லூக்கான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காரியம் உங்களுக்கு மறைபொருளா எடுத்து சொல்லி வசனம் வரும். ஆனா பிரதர் ரசல் அந்த வசனத்த கவனிச்சு குடுக்கல. ஏன்னா அது முரண்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா மத்தேயுல படிச்சு பார்க்கும்போது, சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோட மரண செய்தியை கேட்டு மிகுந்த துக்கப்பட்டார்கள்ன்னு வசனம் வரும். டைம் ஆனதுனால வசனத்த ஸ்கிப் பண்ணிடுறேன் நானு. மிகுந்த துக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் வரும். அப்ப புரிஞ்சுக்கிட்டா தானே துக்கப்பட முடியும். புரியாம எப்படி துக்கப்பட முடியும்? அது சாதா துக்கம் கிடையாது. மிகுந்த துக்கம். ஏன்னா, அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க, இயேசு ராஜ்யத்த ஆரம்பிச்சுருவாரு. கூட நாமெல்லாம் இத என்ன பண்ண போறோம்? ஒரு கலக்கு கலக்க போறோம்ன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கும்போது, இவர் ஆப்போசிட்டான வார்த்தைகள் சொல்லும்போது, அவங்களால என்ன பண்ண முடியலங்க. அத ஏத்துக்கொள்றதுக்கு மனசு வரல. பேதுரு கூட என்ன பண்ணாருங்க? தனியா கூட்டிட்டு போறாரு. இயேசு கூட்டிட்டு போயிட்டு, "இப்படி உங்களுக்கு புரியாமலையா சொன்னாரு?" புரிஞ்சிருச்சு. ஆனா, அந்த விஷயத்துல யாருக்கு இஷ்டம் இல்ல? பேதுருவுக்கோ, மத்த அப்போஸ்தலர்களுக்கோ விருப்பம் இல்லாதனால, தொடர்ந்து தியானிக்கிறதுக்கான முயற்சிகள் அவங்க என்ன பண்ணல? ஈடுபடாதனால, அவங்க மரணத்தையும் புரிஞ்சுக்க முடியல அவங்களால. உயிர்த்தெழுதலையும் புரிஞ்சுக்க முடியல அன்பான சகோதர, சகோதரிகளே. இதுதான் பிரதர் சொல்றாரு. சில விஷயங்கள அவங்க புரிஞ்சுக்கொள்ளாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அன்பான சகோதர, சகோதரிகளே. சரி இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தேவன் குடுத்திருக்காரு இல்லைங்களா? எவ்வளவு பெரிய தெய்வீக திட்டங்கள் அறிய வாய்ப்ப குடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? சீஷர்கள் போல இருக்கிறோமா? பாருங்க இன்னொரு கோணத்த சிந்திக்கும்போது, அன்னைக்கு தேவன் தெரிந்து கொண்ட 12 பேரும் எப்படிதான் இருந்திருக்கிறாங்க? ரொம்ப சாதாரணமான ஜனங்கள் தான் அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்படிப்பட்டவங்கள தான் தேவன் என்ன பண்ணாருங்க? உலகத்தை கலக்கிறவர்களாக மாத்தினார்.
அவங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வது முன்பதாக அவங்க இருந்த அனுபவம் வேற. ஆனா பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு பின்னாடி அவங்க காட்டின அனுபவம் என்பது டோட்டல் வித்தியாசம் அன்பான சகோதர சகோதரிகளே. அடிச்சு துன்புறுத்தி ரத்தம்லாம் வழியுது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? சந்தோஷமா பாட்டு பாடி என்ன பண்றாங்க? தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆனா முன்னாடி எப்படி இருந்தாங்களா? பயந்து நடுங்கி ட்ரெஸ் எல்லாம் விட்டு ஓடுனாங்க கெச்சமேனி தோட்டத்துல. இல்லைங்களா? பாருங்க அப்படிப்பட்ட சாதாரணமான நபர்களா இருந்தவங்கள தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியா தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க? பரலோக ராஜ்யத்துல உயர்த்தி வச்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நாமளும் யார் தாங்க? பிரம்மாண்டமானவங்களா இந்த உலகத்தின் பார்வையில? சாதாரணமா நாம மாத்திரமில்ல, இந்த 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 காலத்துல வாழ்ந்திருக்க அருமையான இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான்? சாதாரணமானவங்க தான். பண்பான சகோதர சகோதரிகளே, இப்ப அவங்கள தேவன் அந்த அளவுக்கு உயர்த்திருக்கான நிச்சயம் நமக்கும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த லாசரு விஷயத்துல அவங்க விசுவாசம் வரணுக்காக தான் இயேசுக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டமான வேலையை செஞ்சாரு. ஆனா அவங்க என்ன பண்ணலங்க? விசுவாசிகள் ஆனாலும் கூட அப்படியே விட்டாருங்களா? அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான ஊழியம் ஒண்ணு செஞ்சாரு. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோட 3 வருட ஊழியத்தை ரொம்ப ஹைலைட்டா பார்ப்போம். ஆமா, அப்பதான் பார்க்கணும். எந்த வித்தியாசமும் இல்ல. ஆனா இன்னொரு ஊழியம் ஹைலைட். அது என்ன ஊழியங்க? ஏதாச்சும் யூகிக்க முடியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியம். ஆரம்பத்துல 40 நாட்கள் உபவாசம் இருந்து தேவனுடைய தெய்வத்திட்ட புரிஞ்சுக்கிட்டாரு. இல்லைங்களா? அப்ப உயிர்த்தெழுந்த பின்பு இன்னொரு 40 நாட்கள் என்ன பண்ணாருங்க? புரிந்து கொண்ட தெய்வீக திட்டத்துக்காக சீஷர்கள்ட்ட காண்பிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, அங்கேயே இருந்துட்டார். பூமியில என்ன பண்ணாருன்னா, இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. பாருங்க இந்த சம்பவங்கள் பார்க்கும்பொழுது தொடர்ந்து பிரதர் என்ன சொல்றாருன்னா, அங்க இருந்துட்ட அந்த காவலாளர்கள் குறிச்ச காரியத்தை சொல்லிட்டு, அது நகைப்புக்குரிய விஷயமா, முட்டாள்தனமான விஷயமா இருக்குன்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, அந்த காவலாளிகள் எதுக்காக காவல் பண்ணப்பட்டாங்க அங்க? யாராச்சும் வந்து இயேசு சரீரத்தை என்ன பண்ணிடக்கூடாது? எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஆனா நடந்த விஷயம் என்ன? தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க? அந்த கல்ல புரட்டி போட்டாங்க. அது இவங்களும் யார் பார்த்தாங்க? பார்த்துட்டு என்ன ஆயிட்டாங்க? மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? பொய் சொல்லிட்டாங்க. நாங்க தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க வந்து? தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது நடந்த சம்பவத்தை எப்படி சொல்ல முடியும்னு பிரதர் ரசல் கேட்கிறாரு. எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் அது. பிரதர் அப்படியே எழுதுறாரு. தமிழ்ல அப்படிதான் இருக்குது. எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் அது. தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்ல ஏதாவது ஒருத்தர் செஞ்சுட்டு போனாங்கன்னா கரெக்ட்டா சொல்ல முடியுமா நாம? சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க இதுல இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கான சில சாக்கு போக்குகள் சொல்றாங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அந்த விஷயங்களை வீட்ல போய் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க தியானிச்சு பாத்துக்கோங்க. தொடர்ந்து என்ன சொல்றேன்னா, ஸ்திரீகளுடைய மேன்மையை பத்தி பேசுறாரு. அதாவது கல்லறையில இயேசு கிறிஸ்துவ பார்க்க யார் வந்தவங்க? இயேசு கிறிஸ்துவ பார்க்கன்னு சொல்றதை விட, அவர் சரீரத்துக்கு அடக்கமறுமையில் செய்றதுக்கு யார் வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம்னா, ஸ்திரீகள் தான் வந்தாங்க. பிரதர் என்ன சொல்றாருன்னா, வெவ்வேறு திசைகள்ல இருந்து ஸ்திரீகள் வந்தாங்களாம். பெத்தானியால இருந்து, பக்கத்து இடங்கள்ல இருந்து, ஒரே இடத்துல இருந்து வராம வெவ்வேறு திசைகள்ல இருந்து வந்தாங்க. இதுல முதல்ல வந்தது யாருங்க? மகதலேனா மரியாள். முதல்ல வந்தாங்க. யாருமே இல்ல. உள்ள பார்க்குறாங்க. இயேசு சரீரம் என்ன ஆச்சுங்க? இல்ல. உடனே மறுபடியும் திரும்பி வேகமா எங்க ஓடுறாங்கன்னா, சீஷர்கள்ட்ட சொல்ல ஓடுறாங்க. அந்த டைம்ல யார் வந்துட்டான்னு பார்க்கணும். மத்த ஸ்திரீகள்லாம் அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்க? கல்லறைக்கு வராங்க. அவங்க பார்க்குறாங்க. உள்ள யாருமே இல்ல. அப்ப இவங்க மறுபடியும் ரிட்டர்ன் என்ன பண்றாங்க? போயிட்டு இருக்கிறாங்க. அன்பான சகோதர இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு மறுபடியும் யார் வரா? மகதலேனா மரியாள். பாரு என்ன ஒரு ஆர்வம் பாருங்க. என்ன ஒரு அன்பு பாருங்க இயேசு கிறிஸ்து மேல. முதல்ல வராங்க. இயேசு கிறிஸ்துவ காணல. மறுபடியும் ஓடி போய் சீஷர்கள்ட்ட சொல்றாங்க. மறுபடியும் வராங்க. வந்து பார்க்கும்போது என்ன பண்றாங்க? உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? அங்க அவங்க அவங்களுக்கு வெளிப்படுத்துறார் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாக பார்க்கும் பொழுது ரொம்ப அன்பு வச்சு இயேசு கிறிஸ்து அவங்க போனது உண்மையா இருந்துட்டாலும் கூட, ஒரு கோணத்துல பார்க்கும் பொழுது அது ரொம்ப பிரம்மாண்டமா தெரிஞ்சுட்டாலும் கூட, இன்னொரு கோணத்துல பார்க்கும் பொழுது அது ஒரு அவிசுவாசம். இல்லைங்களா? ஆனா இதுக்கு தான் நோக்கம் என்ன? இதுக்கு தான் போயிருக்கிறாங்க. அவருடைய இறந்த சரீரத்திற்கு அடக்கமுறைமைகள் செய்யணும். அதுக்கு தான் போயிருக்கிறாங்க. ஆ இயேசு கிறிஸ்து அதான் ஆசைப்பட்டாருங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 3வது நாள் உயிர்த்தெழ எதிர்பார்த்த எல்லா சீஷர்களும் ஒட்டுமொத்தமா அங்க போய் நின்றிருந்தாங்கன்னா, எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். இல்லைங்களா? எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அந்த இயேசு கிறிஸ்து. ஆனா அப்படி செஞ்சாங்களா? அப்படி இல்ல. அவர் சரீரத்துக்கு அடக்கம் பண்ணணும். அந்த சரீரத்துக்கான மரியாதை செலுத்துன்ற கோணத்துல தான் போனாங்க அன்பான சகோதர ஆனா நாம என்ன தனிப்பட்ட விதத்துல நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, சில பேர் கல்லறையினத்துக்கு வரல. யாருங்க? கர்த்தர் இயேசுவின் லாசருடைய சகோதரி மரியாள் அங்க வரல. கர்த்தர் இயேசுவின் தாய் மரியாள் அங்க வரல. அப்ப ஒரு சிலர் என்ன எதிர்பார்ப்புல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, சொன்ன மாதிரியே என் ரட்சகர் என்ன ஆனாரு? மரிச்சார். அவமானப்படுவேன்னு சொன்னாரு, அவமானப்பட்டாரு. கொலை செய்வாங்கன்னு சொன்னாரு, கொலை செய்யப்பட்டார். அப்ப எப்படி மரிப்பேன்னு சொன்னவரோ, அதே மாரி இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு. 3வது நாள்ல உயிர்த்து வருவேன்னு சொல்லி அதே மாரி நிச்சயம் உயிர்த்து வருவான்ற எதிர்பார்ப்புல கூட ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கலாம்? இருந்திருக்கலாம் அன்புக்குரிய சகோதர. அதுல ஒருத்தரா மரியாள், கர்த்தர் இயேசுவின் தாய் மரியாள் இருந்திருக்க வாய்ப்புகள்
இருக்குது அன்பான சகோதர, சகோதரி. சரி இப்படி பார்க்கும்பொழுது ஒருவேளை அவிசுவாசத்தினால சகோதரிகள் இருந்துட்டாலும் கூட, என்ன ஒரு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து உயிர்த்துட்டார்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சரியமான சுவிசேஷத்த பரப்புற வேலை யாருக்கு கிடைச்சு ஃபர்ஸ்ட்டு? ஸ்திரீகள் தான் கிடைச்சுச்சு அன்பான சகோதர, சகோதரி. இதான் பிரதர் சொல்றாரு. ஸ்திரீகளுக்கே உரிய மேன்மைன்னு சொல்றாரு அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப இந்த நாட்கள் கூட ஸ்திரீகள் வந்து என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எங்கள மாரி முன்னாடி வந்து நின்னு பேசணுன்ற அவசியம்னா, இல்ல. அவங்களுக்கு தேவன் சைலன்ட்டா சில ஊழியங்கள வச்சு என்ன வச்சிருக்காருங்க. அதுல அவங்க அந்த ஊழியத்த கரெக்ட்டா செஞ்சாலே என்ன ஆயிருவாங்க அவங்க? சபைக்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்வாங்க அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப ரொம்ப டேஞ்சர்ன்னு பார்க்கும்போது யாருக்கு தான் பார்க்கிறோம் அப்டின்னா, ஸ்திரீகள காட்டிலும் சகோதரர்களுக்கு தான் டேஞ்சர். ஏன்னா உங்களில் அதிகர் ஆக்கினை அடையாதபடிக்கு போதகர் ஆகாதிருப்பீர்கள்ன்னு எச்சரிப்பு இருக்கு இல்லைங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, சரி அந்த விஷயத்த விட்டுறலாம். இங்க பார்க்கும்பொழுது, ஸ்திரீகள் ரொம்ப மேன்மையான ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டாங்க. சீஷர்கள்ட்ட போய் அறிவிக்கிறாங்க. சீஷர்கள் அந்த நேரத்துல என்ன பண்ணலைங்க? ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா என்ன ஆகல? முழு விசுவாசம் அவங்களுக்குள்ள ஏற்படல. அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த புரிதல கொண்டு வரதுக்கு 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பாருங்க 40 நாள் ஊழியம் நம்ம தியானிச்சு பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமான ஊழியம் அது. நம்மில் அநேகர் அந்த கோணத்துல சிந்திச்சிருக்க மாட்டோம். ஆனா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில சிந்திச்சு பார்க்கணும் அது. இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்தபோது எப்படி உயிர்த்தெழுந்துட்டாருங்க? ஆவியில உயிர்த்தெழுந்தார். பிரதர் அசல் சொல்லும்போது அவர் உயிர்த்தெழுந்த பின்னாடி எல்லாம் மகிமையை வாங்கிக்கல. உயிர்த்தெழும் பொழுதே அவர் என்ன பண்ணிட்டாருங்க? பிதாவாகிய தேவன் அவருக்கு மகிமையை குடுத்து எழுப்பினார். எப்படி பிதாவாகிய தேவன் உயிரோட எழுப்பியிருப்பாருங்க? ஒருவேளை லாசருவே வெளியே வான்னு சொன்ன மாதிரி, என் நேசகுமாரனே வெளியே வான்னு சொல்லியிருப்பாருங்களா? அந்த மாதிரி உயிர்த்தெழுதல் செஞ்சிருப்பாருங்களா? இல்ல என்பான ஒரு ஆச்சரியமான வசனம் இருக்கு பைபிள்ல. நீங்க எங்க படிக்கலாம்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19, 20 நீங்க டைரக்ட்டா திருவெழுத்துல படிச்சிருங்களேன். ஏன்னா தமிழ்ல மொழிபெயர்ப்பு சரியில்ல. எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 19, 20. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வு அற்றது, மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு, உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டப் பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி, இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து, விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். ஆமாங்க. அந்த வசனத்த மறுபடியும் படிங்களேன் சிஸ்டர். கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய அந்த கடைசி வசனத்த மாத்திரம். கிறிஸ்துவிடம் கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி, இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து, ஆமாங்க. வசனம் எப்படி இருக்குங்க? கடவுள் அதாவது பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாருங்களாம்? அவர உயிரோடு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணாருங்களாம்? வலிமை மிக்க தன் ஆற்றலை ஆற்றல். இந்த வார்த்தையில எப்படி புரிஞ்சுக்கலாங்க? வலிமை மிக்க ஆற்றல்னு சொல்லும்போது, ரொம்ப அதிகமான வல்லமை என்ன பண்ணியிருக்காருங்க? பயன்படுத்தியிருக்கிறாரு. எதுக்கு அப்டின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுப்பி கொண்டு வரதுக்கு. அன்பான சகோதர, சகோதரிகளே, நம்ம வசனம் தெரியும். மரண கட்டுகளால அவரு கட்டப்படக்கூடா இருந்தது. அப்படின்னு பார்க்கும்பொழுது, மரண கட்டுக்குள்ள இருந்த அவர தேவன் எப்படி கொண்டு வந்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்டின்னா, மிக அதிகமான வல்லமைகள பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, உயிர்த்தெழுதல கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ சிந்திச்சு பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே என்ன சுபாவத்துல இருந்தாரு? ஆவியில உயிர்த்தெழுந்து வராரு. திவ்ய சுபாவம் என்ன பண்ணாருங்க? பெற்றுக்கொண்டவராக, அழியாமை பெற்றுக்கொண்டவராக என்ன பண்ணாருன்னா, அவரு இருந்தார் அன்பான சகோதர, சகோதரிகளே. அவரு மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மகிமை நிலையில இருந்தாரு. மனுஷனா வரதுக்கு முன்னாடி ஒரு மகிமையில இருந்தாரு. மொத்தம் 3 விதமான மகிமைகள் இருக்கு இல்லைங்களா? அவர் மீகாயேல் தூதராக இருந்தபோது ஒரு மகிமை இருக்குது. அதாவது அவர் தேவன் அவர் சிருஷ்டிக்கும்போது ஒரு மகிமை வல்லமை கொடுத்திருந்தாரு. அந்த மகிமை தான் எடுத்துட்டு பூமிக்கு என்ன பண்ணாருங்க? அடிமையின் ரூபத்துல மனுஷனா அனுப்புனாரு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டாருங்க? மரிச்சுட்டாரு. மரிச்சு உயிர்த்தெழும்போது, பூமியில மனுஷனா இருந்த மகிமைய தேவன் என்ன பண்ணல அவருக்கு? குடுக்கல. மனுஷனா இருந்து மரிக்கிறதுக்கு முன்னாடி பரலோகத்துல இருந்தாரு பாத்தீங்களா? அப்ப இருந்த மகிமைய என்ன பண்ணல? குடுக்கல. அதற்கெல்லாம் மேலான அதிகபட்சமான மகிமைய குடுத்தார்ன்னு சொல்லும்போது யோசித்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் முதல்ல சிருஷ்டிக்கும் பொழுது எவ்வளவு வல்லமைகள பயன்படுத்தியிருக்கணும்? எவ்வளவு மகிமைகள் பயன்படுத்தியிருக்கணும்? ஏன்னா, அந்த அண்ட சராசரத்தையும் படைச்சது யாருங்க? கிரியைகள படைச்சது யாரு? கட்டளை பிதாவாகிய தேவனுடையது. பிளான் பிதாவாகிய தேவனுடையது. கிரியைகள படைச்சது யாரு?
ஆண்டவராகிய இயேசு. அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா எவ்வளவு ஞானம் அவருக்கு வேணும், எவ்வளவு வல்லமை வேணும். அப்படின்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உருவாக்கும்போது எப்படி உருவாக்கி எவ்வளவு ஞானம், எவ்வளவு வல்லமை இருந்திருக்கும். அதை காட்டிலும் எல்லா நாமத்துக்கு மேல உயர்த்தக்கூடிய அளவுக்கு தன்னுடைய சுபாவம், தெய்வீக சுபாவம் அழியாமை சாகாம அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்திருக்காரு அப்படின்னா, உயிர்த்தெழுதல் என்னென்ன விஷயங்கள் தேவன் செஞ்சிருக்கணும். சரிங்களா? தேவதூதர்களின் சேனையே ரொம்ப பிரம்மாண்டமா என்ன பண்ணியிருக்கணும் அந்த விஷயத்த உன்னிப்பா கவனிச்சிருக்கணும் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது சாதாரணமா ஏதோ சரீரத்துல இறந்தாரு, சரீரம் மாத்த உயிர்த்தெழுதல் வந்துச்சு. இல்ல அப்படி கிடையாது. தவறான போதனை. பிரம்மாண்டமான காரியம் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல். தேவன் செஞ்சுட்ட மகா ஆச்சரியமான ஒரு அற்புதம் தான். அற்புதம்னு சொல்றா எப்படின்னு நமக்கு தெரியல. மிக மிக வல்லமையான ஒரு காரியம் அது. உயிர்த்தி எழுதல் அன்பான சகோதர, சகோதரி. இப்படி உயிர்த்தி எழுந்துட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவராக உடனே பரலோகம் போயிட்டாருங்களா? ஏன்னா மரிக்கும்போது என்ன எண்ணத்துல மரிச்சாரு? என்ன ஏக்கத்துல மரிச்சாரு? என் பிதாவே, ஏன் என்னை பிதாவோட உறவு அவரை விட்டு போனதுனால தான் இருதயம் பிடிச்சவர் என்னன்னாருங்க? மரிச்சாரு இல்லைங்களா? அப்ப உயிரோடு வரும்பொழுது எந்த எண்ணம் முதல்ல அவருக்கு இருந்திருக்கும்? தனக்கும் பிதாவாகிய தேவனுடனான அந்த உறவு இருந்திருக்கும் இல்லைங்களா? அந்த எண்ணம் இருந்திருக்கும். பாருங்க அந்த உறவு மறுபடியும் என்ன ஆச்சுங்க? புதுப்பிக்கப்பட்டுச்சு அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்த வாங்கிட்டாரு. ஆனா என்ன பண்ணலாம் உடனே அவரு? பரலோகம்னா போகல. வசனத்தின்படி பார்க்கும்பொழுது 40 நாள் கழிச்சு தான் எங்க போனாருங்க? பரலோகம் போனார். அப்ப இயேசு கிறிஸ்துவோட சிந்தையில முதல்ல இருந்தது பிதாவாகிய தேவனுடைய உறவு இருந்திருக்கணும். உறவு. அடுத்ததாக யாருடைய சிந்தை அவர் உறவுல இருந்திருக்கணுங்க? சீஷர்கள். அவருடைய அன்பான சீஷர்கள். ஏன்னா, அந்த கெத்செமனே அனுபவத்திலிருந்து சீஷர்கள் என்ன ஆயிட்டாருங்க? சிதறடிக்கப்பட்டு அவங்கவங்க நம்பிக்கை குலைந்து போனவனாக ஓடிட்டாங்க. எவ்வளவோ ஸ்திரீகள் கதறி அழுது இயேசு கிறிஸ்து அந்த பார்த்திருக்காரு இல்லைங்களா? அப்போ அவர் உயிர்த்தெழுந்து வந்து அவர் சிந்தையில ஃபுல்லா ஆக்கிரமிச்ச விஷயங்கள் எதுவா தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, பிதாவாகிய தேவனுடைய உறவு, அவரை பத்தின எண்ணங்கள், அது மறுபடியும் என்ன ஆயிடுச்சுங்க? கிடைச்சிருச்சு. ஆனா இழந்தது எது? அன்பான சீஷர்களுடைய அந்த உறவு. இப்ப அந்த உறவ மறுபடியும் புதுப்பிக்கணும் அப்படின்னா, அது சாதாரணமான விஷயம் கிடையாது அன்பான சகோதர, ஏன்னா இவரால மறுபடியும் அதே மாம்சத்துல போய் என்ன பண்ண முடியாது? கூடவே இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 முக்கியமான விஷயங்கள செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்றாரு. ரசல் பிரதர். இயேசு கிறிஸ்து என்ன அப்படின்னா, அவர் மரிச்சிட்டான்ற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் உயிர் தெழுந்துட்டான விஷயத்த புரிஞ்சுக்கொள்ளணும். 2வது உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க மாட்டான்ற விஷயத்தை அவங்க உள்வாங்க வேண்டியது அவசியமாச்சு. மாறாக அவர் ஆவியில உயிர் தெழுந்தான்ற விஷயத்த அவங்க உள்வாங்கணும். அந்த 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 நோக்கங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்க்கும்போது, சீஷர்கள் கூட என்ன பண்ணியிருக்காருங்க? இருந்திருக்கு. எத்தன எத்தன முறை காட்சி கொடுத்தாரு பதிவுள்ள வேதத்துல? 11 முறை. பிரதர் ரசல் சொல்றாரு 7 முறைன்னு சொல்றாரு. 7 முறை பதிவு கொடுத்தாரு. இந்த 7 முறையில சில பதிவுகள வந்து வெவ்வேறு சுவிசேஷங்கள்ல மறுபடியும் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆக மொத்தம் 7 முறைன்னு சொல்லி சொல்றாரு. எத்தன முறை நமக்கு தெரியாது. சகோதரருடைய ஒரு யூகமா இருக்குது. 7ஆ இருக்கலாம், அதுக்கு அதிகமா இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். குறைவா இருக்க வாய்ப்பில்ல, அதுக்கு அதிகமா இருக்கலாம். அன்பான சகோதரர் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போதைக்கு எதை ஏத்துக்கலாங்க? 7ஆம் தூதருடைய வார்த்தையில என்ன பண்ணலாம்? நம்ம விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொள்ளலாம். 7 முறை என்ன பண்ணியிருக்காருங்க? காட்சியை கொடுத்துட்டு அதுல முதல் 5 முறை வந்து இந்த 40 நாள்ல முதல் 8 நாள்லயே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 5 முறை காட்சி கொடுத்துட்டாருங்களாம். அப்ப சீஷர்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். குழப்பம் நீங்கல. ஆனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் உற்சாகமா இருந்திருக்கும் அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்போ இந்த 8 முறை இந்த 5 முறை காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமா சில வாரங்கள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? காட்சி கொடுக்கல. அப்ப எப்படி இருக்கும் சீஷரோட மனநிலை யோசித்து பாருங்களேன். ராஜ்யத்தின் மேல ஆசை வச்சவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா நடந்ததோ அவங்க நம்பிக்கைக்கு மாறான விஷயம். எத்தனை பேர் சீஷர்கள்ட்ட வந்து அவிசுவாசம் வார்த்தைகள் சொல்லி குடும்பத்துல இருந்து வந்து, நண்பர்கள்ல வந்து, யூதர்கள் மதத்தலைவர்கள்ல வந்து, இயேசு கிறிஸ்து மேல அவிசுவாசமான வார்த்தைகள் ஏற்படும்படியா நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? இல்லைங்களா? பாருங்க 2வது பயம் வேற அவங்களுக்குள்ள. ரூம விட்டு வெளிய வராத அளவுக்கு உள்ளேயே இருந்தாங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை சீஷருடைய சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது, திடீர்னு வராரு, பேசுறாரு, சில அற்புதங்கள் செய்றாருன்னு பைபிள்ல இருக்குது. ஆனா வேதத்துல பதிவு செய்யப்படல. செய்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிறாருங்க? காணாம போயிறாரு. திடீர்னு வராரு, பேசுறாரு, காணாம போயிறாரு. நம்ம இடத்துல இருந்தா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? இந்த சுகர், பிரஷர் ஏறி இறங்குற மாரி தான். வந்தவுடனே விசுவாசம் வந்துரும். சந்தோஷமா இருப்போம். ஆமா, ஆமா. உயிர்த்தெழுந்தது இவர்தான். உண்மைதான் நம்புவோம். அவர் காட்சி கொடுக்காத நேரத்துல எப்படி ஆயிரும்? அவர்தான் வந்தாரா? இல்ல வேற யாரும் வந்தாங்களான்னு சொல்லி குழப்பமடைய வாய்ப்பு இருக்கு அன்பான சகோதர, சகோதரி. ஒருவேளை கர்த்தர் இயேசுவின் சரீரத்த கல்லறையிலேயே தேவன் விட்டிருந்தார் அப்படின்னா, என்ன ஆயிருக்கும்? ஆரம்பத்துல கேட்டோம் இல்லைங்களா? இயேசுவின் சரீரம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. என்ன ஆயிருக்கும்? பிரதர் சொல்றாரு, யூகமா சில விஷயங்கள் சொல்றாரு. இயேசு சரீரத்த தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? மறைச்சு வச்சுட்டாரு. எப்படி பழைய ஏற்பாட்டுல மோசேயோட சரீரத்த தேவன் மறைச்சு வச்சாரோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சரீரத்த தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? மறைச்சு வச்சுட்டாரு. அந்த சரீரத்துல இயேசு கிறிஸ்து என்ன ஆகல? உயிரோடு எந்திரிக்கல. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவோட சரீரம் அங்கேயே இருந்துருந்துச்சு அப்படின்னா,
இயேசு கிறிஸ்து ஆவியில மட்டும் வந்து காட்சி கொடுத்து போயிருந்தாரு அப்படின்னா, எல்லாரும் என்ன புரிந்துக்குள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம யூகிப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து சரீரத்துல என்ன பண்ணல? உயிர்த்தெழல. அவர் சரீரம் எங்க இருக்குது? கல்லறையில இருக்குது. அப்ப அவர் இப்படிதான் உயிர்த்தெழுந்து வந்துட்டாரு. ஆவியில உயிர்த்தெழுந்து இப்படி செஞ்சிருக்கலாமே தேவன். அப்படி கூட என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனா அப்படி செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? இயேசுவ சரீரம் அழியாம அங்க இருந்திருக்கும். அத யூதர்கள் என்ன ஆக்கியிருப்பாங்க? ஒரு சுற்றுலா தலமா ஆக்கி, அழியாத சரீரம்னு போர்டு போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? வசூலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சில விஷயங்கள் தான் யூகிக்கிறதுக்கு. ஒருவேளை தேவன் அந்த சரீரத்த அப்படியே விட்டுட்டு இருந்திருப்பாருங்களா? அந்த இடத்துல வச்சிருந்தாருன்னா, இது என்ன பண்ணணும் தேவன் அத? பாதுகாக்கணும் முக்கியமா. இல்லைங்களா? அப்போ இயேசுவோட சரீரத்த அதே இடத்துல வச்சிருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் என்னலங்க? இல்ல. ஆனா சரீரம் அழியாதுன்னு வேற சொல்ட்டாரு. அவருடைய தெய்வீக திட்டத்துல. அப்ப அழியாத சரீரத்த வச்சிருந்து, ஒளிச்சு வச்சிருந்து, மறையா வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிர்காலத்துல வரக்கூடிய சந்ததிக்கு சாட்சியா இருக்கும்படியாக எது இருக்க போதுங்களாம்? இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட சரீரம் இருக்க போகுது அப்படின்றத சில வசனங்கள் அடிப்படையில சகோதரர் சொல்றாரு. அன்பான சகோதர, சகோதரி. நாமும் கூட இத யோசித்து பார்க்கும்பொழுது, இது முரண்பாடான தெரியல. இது ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு காரியமா தான் இருக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. எப்படி பழைய ஏற்பாட்டுல மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்திற்குள்ள இருந்த அந்த மன்னா கெட்டு போச்சுங்களா? தேவன் வனாந்திர பிரயாணத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாருங்க சாப்பிடுறதுக்கு? தேவதூதர் உணவாகிய மன்னாவ குடுத்தாரு. அத அவங்க சாப்பிட்டாங்க. மன்னாவ எப்பதான் சேர்த்து 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 வைக்கணும்? அந்தந்த நாள்ல சேர்த்து வைக்கணும். எக்ஸ்ட்ரா வச்சுக்கான்னு சொல்லி வச்சோம்னா என்ன ஆகும் அது? கெட்டு போயிரும் இல்லைங்களா? அப்ப மன்னா அந்த பொற்பாத்திரத்துக்குள்ள வைக்கப்பட்டிருந்த மன்னா மாத்திரம் என்ன ஆகலைங்க? கெட்டு போகல. அது ஆச்சரியமா இல்லைங்களா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லைங்களா? அப்ப அன்பான சகோதர, சகோதரி இதெல்லாம் ஒரு நிழல். அதே மாரி தான் வரக்கூடிய நாட்கள்ல இயேசுவோட சரீரம் ஒரு சாட்சியாக இருக்குன்னு சொல்லி பிரதர் என்ன சொன்னார்னா, ஒரு யூகமாக சொல்லியிருக்கார் அன்பான சகோதர, சகோதரிகளே. இருக்கலாம். இருக்கும்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம விசுவாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இவ்வளவுதான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க? இயேசு கிறிஸ்துவோட அழியாம உள்ள சரீரத்த குறிச்சு இப்போதைக்கு சிந்திக்க முடியும். இதுக்கு மேல சில ஆராய்ச்சிகள் பண்ணாலும் கூட அதனால சில பேர் சொல்றாங்க, அவர் சரீரம் பிரமிட்ல தேவன் வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு சில ஆராய்ச்சிகள் கூட பண்றாங்க. ஓகே. அது அவங்களுடைய ஆராய்ச்சி. நம்ம என்ன பண்ணலாம்? குற்றம் சொல்லல. ஆனா என்ன சொல்றோம் அப்படின்னா, இது சம்பந்தமான ஆராய்ச்சி நமக்கு பிரயோஜனம் இல்லாதது அன்பான சகோதர, சகோதரி. அந்த மரித்த அவருடைய சரீரத்த பார்க்கிறதுல நமக்கு ஆசை இருக்குங்களா? பிரதர் பிரதர் சொல்றாரு ஆமா அப்படின்ட்டு. ஒருவேளை ஆசை இருக்கலாம். எவ்வளவு பாடு பட் ஆனா அன்பான சகோதர, சகோதரிகளே அந்த ஆசைய அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு, நமக்கு தேவன் குடுத்திருக்கிறாரு. இப்ப மகிமையில அழகுள்ளவராக, அழகு மேல் அளவுள்ளவராக இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அவரைப் போலவே மாறி தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு யார் குடுத்திருக்கிறாருங்க? அப்ப நம்ம நோக்கம் அவர் மரித்த சரீரத்த பார்க்கிறதுன்னு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவரைப் போலவே மாறி நான் யார பார்க்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும். ஏன்னா மரித்த சரீரம் சாட்சி யாருக்குங்க? நமக்குங்களா? நம்மளும் பார்க்க தான் போறோம் அத. ஆனா யாருக்கு அதுக்கு முக்கியமா? உலகத்தின் ஜனங்களுக்கு அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இப்படியாக பார்க்கும்போது அன்பான சகோதர, சகோதரிகளே அந்த 40 நாள் ஊழியம் மட்டும் தியானிச்சு பார்க்கும்பொழுது யோசித்து பாருங்களேன். 40 நாள்ல எத்தன மணி நேரங்கள் சீஷர்களோடு கூட இருந்திருப்பாரு? 40 நாள்னா எத்தன மணி நேரம் வரும்? சரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. அதுல குறைந்தபட்ச நேரம் தான் என்ன பண்ணாருங்க? சீஷர்களோடு கூட செலவு செஞ்சாரு. மத்த நேரங்கள்ல என்ன ஆனாருங்க? எங்க போனார்? ஆமா. அங்க தான் இருந்தார். 40 நாளும் அங்க தான் இருந்தாரு. அவங்க கூடவே தான் இருந்தாரு. என்ன பண்றாங்க? என்ன பேசுறாங்க? ஏன் அப்படி இருந்துட்டாரு? ஏன்னா, அவரோட உயிர்த்தெழுதலோட முக்கியத்துவத்த யார் புரிஞ்சுக்கணும்? சீஷர்கள் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து இனிமேல் என்ன பண்ண மாட்டார்? மாம்சத்துல நம்ம கூட இருக்க மாட்டார். ஆனா, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை அப்படின்ற விஷயத்த உள்வாங்கணும் அப்படின்னா, அவங்க சில காலம் வெயிட் பண்ண வேண்டியது. கர்த்தர் இயேசு சில காலம் வெயிட் பண்ண வேண்டியது அவசியமா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாருன்னா, படிப்பினைகள குடுத்தாரு. ஒரு முக்கியமான கட்டத்த எதிர்பார்த்தாரு. என்ன கட்டம் அப்படின்னா, சீஷர்கள் அவிசுவாசத்துக்குள்ள போணுன்றத என்ன பண்ணாருன்னா, எதிர்பார்த்தாரு. அதனால தான் தொடர்ந்து காட்சி கொடுக்காம கேப் விட்டார் அன்பான சகோதர, சகோதரி. இதெல்லாம் 7ஆம் தூதர் சொல்லுகிற வார்த்தைகளா இருக்குது. நீங்க வீட்ல போய் என்ன பண்ணுங்க, தியானிச்சு பாருங்க. இப்ப சீஷருடைய நிலை எப்படிதான் இருந்துச்சு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த பிளட் பிரஷர் ரத்த ஓட்டம் ஓடும் இல்லைங்களா? சீரியஸா இருக்கும்பொழுது அந்த மாரி தான் இருந்திருக்குது. விசுவாசிப்பாங்க, கொஞ்ச நேரத்துல அவிசுவாசம் வந்துரும். மறுபடியும் விசுவாசிப்பாங்க, அப்புறம் அவிசுவாசம் வந்துரும். புரிந்து கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் யாருக்குள்ள இருந்துச்சுங்க? ஏன்னா, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி என்ன பண்ணல அந்த நேரத்துல? கொடுக்கப்படலன்னு சொல்லும்போது, ஆ ஆ கடைசில என்ன நிலைக்கு தான் போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, அடிப்படை தேவைகள் அவங்கள அழுத்த ஆரம்பிக்கும் பொழுது, பேதுரு மறுபடியும் என்ன பண்ணிட்டாருங்க? மீன் பிடிக்கிற வேலைக்கு போலான்ற முடிவுக்கு வந்துட்டாரு இல்லைங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட அவங்க இருக்கும்போது, ஏதாவது அடிப்படை தேவைகள் குறைவு இருந்துச்சுங்களா அவங்களுக்கு? இல்ல. நல்ல திருப்தியான சாப்பாடு அவங்களுக்கு கிடைச்சுச்சு இல்லைங்களா? முதல் தரமான சாப்பாடு அவங்களுக்கு கிடைச்சுச்சு. அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே இந்த மாதிரி நிலைமைக்கு தேவன் அவங்கள கொண்டு வர வச்சு என்ன பண்ணாரு அப்படின்னா, சில அருமையான படிப்பினைகள் சொல்லிக் குடுத்தாரு. பேதுரு என்ன பண்ணிட்டாருங்க? நான் எங்க போறேன்? மீன் பிடிக்க போறேன். அப்படின்னு சொல்லி கிளம்புன உடனே கூட எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க?
நானும் கூட வரேன்னு சொல்லி. ஒருவேளை மீன் பிடிக்க தெரியாதவங்களும் அங்க இருந்தாங்க. வேற வழி இல்ல அவங்களும் கூட போய் தான் ஆகணும் இல்லைங்களா? மத்தேயுனா இருந்தார் இல்லைங்களா? அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, இந்த இக்கட்டான சூழ்நிலையை எதிர்பார்த்து அப்படியே அமைதியா என்ன பண்ணிட்டாருங்க தேவன்? அனுமதிச்சுட்டாரு. அவங்க மீன் பிடிக்க போனாங்க. போன உடனே மீன் கிடைச்சுங்களா? கிடைக்கல. ஏன் கிடைக்கல? தேவன் கிடைக்க என்ன பண்ணல? அனுமதிக்கல. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன பண்ணாருங்க? காட்சியை குறித்து அங்க சில சம்பவங்கள் போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதன் மூலமா என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களுக்கு படிப்பினைகள கற்றுக் கொடுக்கிறார் அன்பான சகோதர, சகோதரி. இப்படியாக 40 நாட்கள் கூடவே இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த விஷயத்துல என்ன பண்றாரு? தேவனும் சக்சஸ் பண்ணிட்டாரு. ஆண்டவர் இயேசுவும் சக்சஸ் பண்ணிட்டாங்க. சீஷர்களே என்ன ஆயிட்டாங்க? சக்சஸ் ஆயிட்டாங்க. அவர் உயிர்த்தெழுந்து கடைசியா பரலோகம் போகும்போது எல்லாம் பார்த்தாங்க இல்லைங்களா? பார்த்தாங்க. அப்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்களா? சந்தோஷப்பட்டாங்களா? சந்தோஷப்பட்டாங்க. உள் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெந்தைக்கோஸ்து நாள்ல ஆவிய வாங்குனதுக்கு அப்புறமா இன்னும் என்ன ஆயிருப்பாங்கங்க? சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு சொட்டு கூட அவங்க என்ன பண்ணலன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கவோ, இல்ல அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கவோ இல்லை அன்பான சகோதர, சகோதரிகளே. சரி அவங்கலாம் ஒரு காலத்துல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கல. ஓட்டத்த ஓடி முடிச்சுட்டாங்க. நாமும் யாராச்சும் இயேசு கிறிஸ்துவ பார்த்திருக்கிறோமா? பாபிலோன்ல இருக்கும்போது நான் பார்த்தேன் பாரு அப்படியே பிரகாசமான உடையில வந்தார்ன்னு சொன்னோம்னா, உண்மையா இருக்கலாம். ஆனா அது யாரு இல்ல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்ல. பண்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, நாம யார பார்க்கல? இயேசு கிறிஸ்துவ பார்க்கல இல்லைங்களா? தோமா விஷயத்த எடுத்து பார்த்தோம்னா, தோமா என்ன பண்ணாருங்க? மத்தவங்க எல்லாம் அவர் வந்து ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. தான் மட்டும் புத்திசாலி மாதிரி என்ன பண்ணாருங்க? நீங்க என்ன ஏமாந்துட்டீங்க. நான் வந்து அவர் காயப்பட்ட கைக்குள்ள கைய விட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப தோமாக்கு தரிசனம் கொடுத்துக்கும்போது என்ன சொன்னாருங்க? திட்டினாரு இல்லைங்களா? நீ 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 பார்க்கிறதுனால என்ன பண்ற? ஆனா என்னை காணாமல் விசுவாசியவர்கள் யார பத்தி சொன்னாருங்க? நம்மள பத்தி தான். அவருடைய அருமையான சபை வகுப்பார பத்தி அன்பான சகோதர, சகோதரி. அப்ப இன்னைக்கு நம்ம யார பார்க்கல? சொல்லர்த்தமான இயேசு கிறிஸ்துவ பார்க்கல. ஆனா எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? தெய்வீக திட்டங்களின் வழியாக, விசுவாசத்தின் வழியாக பார்த்துட்டு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அப்ப நிச்சயமா நமக்கு என்ன பரிசு இருக்குங்க? அவங்கள காட்டிலும் இந்த விஷயத்துல அப்போஸ்தலர காட்டிலும் நமக்கு மேன்மையான ஒரு பரிசு இருக்கும். அதுக்காக அவங்கள மேல நாம போயிற மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. எப்படி சொல்றோம் அப்படின்னா, அவங்க பார்த்தாங்க, விசுவாசிச்சாங்க. நாம என்ன பண்ணலங்க? மாம்சத்திலயும் அவர பார்க்கல, மகிமையிலயும் அவர பார்க்கல. ஆனா எப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம்? பைபிள்ல மாத்திரம் சகோதரருடைய எழுத்துக்கள்ல மாத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து விசுவாசம் வைக்கிறோம்னு சொல்லும்போது, அது அது சாதாரணமான விசுவாசமா? தேவன் அப்படி பார்ப்பாருங்களா? இல்லை அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அப்ப இந்த விசுவாசத்தோடு ஓடி முடிக்கும் பொழுது, அதான் உடனே ஒரு பரிசு குடுக்குறாரு. இங்க கண்ண மூடுன அடுத்த செகண்ட் எங்க இருப்போங்க? பரலோகத்துல. அது எப்படி இருக்கும்? யாருக்காச்சும் அனுபவம் இருக்குங்களா? ஆனா அந்த அனுபவத்துல போணும்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆசைப்படுறோம் அன்புக்குரிய சகோதர, இங்க கண்ண மூடுற அடுத்த செகண்ட் எங்க இருப்போம் அப்படின்னா, பரலோகத்துல ஆவியின் ரூபத்துல சீஷர்களோடு கூட தேவதூதர் எப்படி அதனால தனிமையில யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்ன ஆகுங்க? யோசிக்க முடியாது இல்லைங்களா? அப்போ இது பிரியமான சகோதரர் இப்படிதான் கர்த்தர் இயேசுவின் இந்த 40 நாள் ஊழியம் என்பது நம்ம அதிகமா தியானித்து பார்க்க வேண்டிய அன்பான ஒரு ஊழியமா இருக்குது. சீஷர்களோடு கூட அவர் இருந்த அந்த அருமையான உறவுன்றது அந்த 40 நாளோடு மட்டும் முடிஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கூட எங்க தான் இருக்கிறாருங்க. அவங்களோட கூட தான் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரா இல்லைங்களா? நமக்குள்ள இருக்கிறாரா இல்லைங்களா? அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குங்களா? எங்க பிரதர் சில நேரங்கள்ல வர பிரச்சனைகள், போராட்டங்கள பார்க்கும் பொழுது அப்படின்ற மாரி சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும் அன்பான சகோதர, சகோதரிகளே. ஆனா அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணுங்க? விசுவாசம் வைக்கணும். ஏன்னா, அவர் மாத்திரம் நம்ம கூட இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? நீங்க என்ன அன்பா இருந்து நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நானும் என் பிதாவும் வந்து உங்களுக்குள்ள வாசம் செய்வோம். அப்ப நமக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, பரலோக தேவன்றவரோட குமாரன் இருக்கான்னு சொல்றப்போ, அது எவ்வளவு பிரமாண்டமான விஷயம் அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப இந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொரு நாள் ருசிக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள என்ன வேணுங்க? பெந்தைக்கோஸ்தே நாளின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானது நமக்கு அவசியமா இருக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. தொடர்ந்து இந்த ஆ மொத்தம் இந்த ரீபின்ஸ்ல 12 பக்கம் இருக்குது. நான் இப்பதான் 5 பக்கம் முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் சப்ஜெக்ட் பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் அப்படியே சோர்வாகுது இல்லைங்களா? சும்மா சொன்னேன் அன்பான சகோதர, சகோதரிகளே. ஏன்னா அதிகமான நம்ம பேசணும் அப்படின்னா, அதுவும் கூட என்ன ஆகாதுங்க? உள்ளுக்குள்ள போகாது. இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசி இந்த வார்த்தையை முடிக்கலாம். அன்பான இப்படியாக பிதாவுடைய சித்தத்த முழுமையாக செஞ்சு முடிச்சிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பரலோகத்தின் தேவன் கொடுத்த கனம் என்னங்க? அழியாமை கொடுத்தார் இல்லைங்களா? எபிரியர் 1ஆம் அதிகாரம் வசனம் படிக்க வேணாம். எபிரியர் 1ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தேவனே உம்முடைய தேவன் உம்மை உம்மை தோழரை பார்க்கிலும்
ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு ரட்சகர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம தியானிச்சு பார்க்கும்பொழுது, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய மகிமை நிலைமையை என்ன பண்ணாருங்க அவருக்கு கொடுத்துட்டார். அழியாமை, சாகாமை. அது மாத்திரமல்ல, அவர் ஓய்வுல இருந்துட்டு முழு பொறுப்பையும் யார்ட்ட கொடுத்துட்டாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ராஜ்யத்துல முழு மனுக்குலத்தையும் ஆளுகை செஞ்சு தேவன்ட்ட ஒப்புக் கொடுக்க போற முக்கியமான வேலை யாருடையது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வேலை. அதுல நமக்கு ஒரு சில பங்கு என்ன பண்றாருன்னா, கிருபையாக அவர் கொடுக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த கோணத்துல பார்க்கும்போது சில காரியங்கள் இருக்குது. அது வந்து அதவே என்ன பண்ணலாம், ஒரு தனிப்பட்ட ஸ்டடியாக வரக்கூடிய நாட்கள தேவன் சித்தம் நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம அர்ப்பணிப்பு செய்றோம் இல்லைங்களா? ஞானஸ்நானத்துல அர்ப்பணிப்பு செய்றோம் இல்லைங்களா? அப்படி அர்ப்பணிப்பு செய்யும் பொழுது, அந்த அர்ப்பணிப்பு வந்து நம்ம எத்தனை பேர்கிட்ட செய்றோம்? 2 பேர். ஏன்னா பலியின் உடன்படிக்கை சொல்லும்பொழுது, வசனங்கள் வந்து பழைய ஏற்பாடுல பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவனோட செய்ற உடன்படிக்கை மாதிரி தான் வரும். நம்ம சகோதரரும் பேசிக் கிளாஸ்ல அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படிதான் எடுத்திருப்பாங்க. ஆமா, அது ஆரம்ப கட்ட புரிதல் அது. ஆரம்ப கட்ட புரிதல். ஆனா, பிரதருடைய எழுத்துக்கள் டீப்பா உள்ள போய் பார்க்கும் பொழுது, அர்ப்பணிப்பு அப்படின்றது யாருகிட்ட செய்யணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட. ஏன்னா பிதாவாகிய தேவன் இழுக்கிறாரு நம்மள. இழுத்து என்ன பண்றாருங்க? தான்கிட்ட கொண்டு வரதில்ல, தன் குமாரன்கிட்ட கொண்டு போயிட்டு, அவர பாருங்க நீங்க. அவர் யாரு? அவர் எங்கருந்து வந்தவரு? அவர் எப்பேர்ப்பட்டவரு? அவருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு? அவருக்கு நான் குடுத்திருக்க கனம் என்ன? அவருக்கு சீஷர் அவங்களுக்கு இருக்க விருப்பம் இருக்குதா? இல்லையா? இருந்துச்சுன்னா, அவருடைய நிபந்தனைகள ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க? அவருடைய நிபந்தனைகள ஏற்றுக்கிட்டு, அவர உங்களுடைய எஜமானா ஏத்துக்கிட்டு, அவர உங்க தலையா ஏத்துக்கிட்டு, அவர உங்கள மணவாளனா ஏத்துக்கிட்டு, அவருக்கு பின்னாடி நீங்க போனீங்க அப்படின்னா, அத நான் என்ன பண்றேன்? ஏற்றுக்கொள்றேன் அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை இருக்குது. பிரதர் எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து யார ஏத்துக்கிறாரோ, அவங்கள தான் பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொள்றாராம். அப்ப யாரையாச்சும் இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையில அர்ப்பணிப்பு செய்யும்போது ஏத்துக்கல அப்படின்னா, பிதாவாகிய தேவன் என்ன பண்ண மாட்டாங்க? அப்ப பிதாவாகிய தேவன் அந்த இயேசு கிறிஸ்து கனத்த பார்த்தீங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை என்பது பிதாவாகிய தேவன் கூட மாத்திரம் தான் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம கர்த்தர் இயேசுவின் சரீரத்துல என்ன முடியாதுங்க? அங்கமாக முடியாது. அவருடைய மனவாட்டி ஆக முடியாது. பரலோக பிதாட்டியும் போக முடியாது. அப்ப அர்ப்பணிப்பின் வாழ்க்கை என்பது பிதாவாகிய தேவன்ட்ட செய்யணும் அப்படின்னா, முதல்ல யார்ட்ட செஞ்சிருக்கணும்? நமக்காக ஜீவன் தந்த கர்த்தர். ஏன்னா கடந்த நாட்கள்ல நம்ம தியானிச்சோம் இல்லைங்களா? இப்ப இந்த சுவிசேஷ யுகத்துல மனுக்குலம் புது சிருஷ்டி முதற்கொண்டு யாரு கட்டுப்பட்டிருக்கிற பிரதர் சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கு அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து கட்டுப்பட்டிருக்காருன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவர்தான் ரத்தம் சிந்தி என்ன பண்ணிட்டாருங்க? விலைக்கிரயம் கொடுத்து நம்மள யார்ட்ட இருந்து வாங்கிட்டாரு? பிதாவாகிய தேவன்ட்ட இருந்து வாங்கியிருக்காருன்னு சொல்லும்பொழுது, முதலாவது கனம், மகிமை, துதி அப்படின்றது யாருக்கு போகணும்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய அப்படி செய்யறது ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு. இயேசு கிறிஸ்துவ தூக்கி ஓரமா வச்சுட்டு, பிதாவாகிய தேவன்ட்ட முழுக்க முழுக்க ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் என்ன ஆகாதுங்க? கேட்கப்படாது. இயேசு கிறிஸ்துவ ஓரமா வச்சுட்டு நன்றி பிதாக்கு மாத்திரம் எடுத்துட்டே இருந்தா, அந்த அந்த நன்றியும் கூட என்ன பண்ணாதுங்க? காரணம், குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவே. பிதாவையும் கனம் பண்ண. பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல மீகாயேல் தூதன் அவர் இருக்கும்பொழுது என்ன சொன்னாருங்க? இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட, என் தூதரை நான் அனுப்புறேன். அவர் சமூகத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா உங்க துரோகங்களை அவர் என்ன பண்ண மாட்டாரு? பொறுத்துக் கொள்ள மாட்டார். அப்ப இருந்த மகிமை நிலைக்கு பிதாவாகிய தேவன் அவ்வளவு ரெக்கமெண்ட் இயேசு கிறிஸ்துக்கு பண்ணாரு அப்படின்னா, இன்னைக்கு என்ன மகிமையில இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க? ஏன்னா கடந்த நாட்கள்ல கேட்டோம் இல்லைங்களா ஒரு சப்ஜெக்ட், கெச்சமனி தோட்டத்துல ஏன் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த அளவுக்கு ஏன் மன அழுத்தம் வரணும்னு சொல்லிட்டு, ஆரம்ப நாட்கள்ல என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருந்தார் அப்படின்னா, பிதாவாகிய தேவ சித்தம் செய்த ஃபெயிலியர் ஆயிருந்தார் அப்படின்னா, ஒருவேளை தேவன் மாற்று திட்டம் வச்சிருப்பாருன்னு என்னுடைய நம்பிக்கையா இருந்துச்சு. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமில்ல வசனம் சொல்றதுனால இப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சு. ஆனா அந்த காரியங்களை ஆழமா தியானம் பண்ணும்போதுதான், ரத்தம் சிந்தி அவர் வேறு ரத்தத்திலே வெளியே வருதுன்னு சொல்லும்போது, அவரை தவிர மனுக்குலத்தை மீட்பதற்கு வேறு யாராலையும் முடியாது. பிதாவாகிய தேவனால முடியுமா? தேவன் எல்லாம் கூடுன்னு சொல்றோமே, பிதாவாகிய தேவனால முடியுமா? அவர் மாம்சத்துல வர முடியுமா? மாம்ச சரீரம் எடுக்க முடியுமா? ரத்தம் சிந்த முடியுமா அவரால? மரிக்க முடியுமா அவரால? அப்படி மரிச்சாருன்னா எதுவுமே இந்த உலகத்துல என்ன ஆகுதுங்க? எந்த ஜீவராசியும் செயல்பட எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. இல்லைங்களா? இப்ப அன்பான சகோதர, சகோதரி, அப்போ தேவ சித்தம் செய்கிற ஒரே பாத்திரம் யார்தான்? செஞ்சு முடிச்ச ஒரே பாத்திரம். அதனாலதான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா, அவ்வளவு கனம் கொடுத்தார். அதே கனத்தை யாரும் கொடுக்கணுங்க. நாமளும் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அன்பான சகோதர, சகோதரிகளே, அவரை பத்தி அறியாம இருக்கிறது வேற. ஆனா அறிஞ்சு இருந்தும் கூட அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல அப்படின்னா, அது ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்கும். அன்பான சகோதர, சகோதரிகளே, இப்படியாக இந்த நாளிலும் கூட நம்முடைய அன்பின் ரட்சகர், நம்முடைய தலை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பையும்
அதோடு கூட ஒருவேளை சொல்லாட்டியும் கூட, அதிகமா பேசாட்டியும் கூட, நம்முடைய பரலோக தேவனுடைய அன்பையும் நம்ம நினைச்சு பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த இடுக்கமான அர்ப்பணிப்பின் பாதையில பிதாவாகிய தேவனுடைய கரத்தையும், ஆண்டவராகிய இயேசுவின் கரங்களை பிடித்தவர்களா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த பாதையை தொடரலாம். அன்பான சகோதர, சகோதரி, நமக்காக ஜீவன் கொடுத்து, நம்மை உயிரோடு எழுப்புவதற்காக, நம்மை நீதிமானாக்கி, நம்மை பரிசுத்தவானாக்கி, அவரோடு கூட வைத்துக் கொள்வதற்காக, இன்றைக்கும் கூட ராஜாதி ராஜாவாக வந்து, ஆனாலும் கூட நம்ம மத்தியில ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை ஏறத்தவர்களாக நம்ம இந்த தியானத்தை முடிக்கலாம். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, இப்படியாக உங்கள் மத்தியிலே தேவனுடைய குமாரனை பத்தி பேசி அறிவிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்துட்டு, நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அருமையான சகோதரரும் கூட என்னுடைய இதயத்தின் ஆழத்தின் நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.